கிருபையினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தான கிருபையில் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது ஒரு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். Ecclesiastes chapter 3 verse 2 and verse 11 we read, we understand the truth. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. 11ஆம் வசனம் வாசி. Verse 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். To everything there is a season and a time to every purpose under the heaven, a time to be born and a time to die, a time to plant and a time to pluck up that which is planted. He that made everything beautiful in his time, also he hath set the world in his heart, so that no man can find out the work that God maketh from the beginning to the end. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. There is a time for everything. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. A time to be born, a time to die. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. A time to plant, a time to pluck up. தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். He made everything beautiful in his time. மனுஷனுடைய உள்ளத்தில் உலகத்தை வைத்திருக்கிறார் என்று தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. In Tamil, he has set the world in his heart. இது தவறு. It's wrong. மூல பாஷையில எபிரேய பாஷையிலே நித்தியத்தை அவனுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In eternity, it is in the original tongue, it is written that he has set the eternity in his heart. தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். The Lord has made everything beautiful in his time. மனுஷனுடைய உள்ளத்தில் நித்தியத்தை வைத்திருக்கிறார். In the heart of humanity, he has placed eternity. நித்தியத்தைன்னு சொல்லி தமிழ்ல வாசிங்க. In Tamil, read it as eternity. அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். நித்தியத்தை மனிதனுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். He has set eternity in the heart of human beings. இந்த தற்காலிகமான அனித்தியமான இந்த கொஞ்சகால வாழ்க்கை, அதற்குள் தேவன் முழு நித்தியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். In this temporary life, in the life which is just for a short time, in this short period, God has hidden the whole eternity. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறதான ஒரு வேதியியல் விஞ்ஞானி இப்படியாக சொல்லி இருக்கிறார். Albert Einstein, a scientist, has told that. இவர் நோபல் பரிசு பெற்றதான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விஞ்ஞானி. He is a famous scientist who got Nobel Prize. இந்த மண்ணில் நம்முடைய பிறப்பு மிகவும் விந்தையானது. Marvelous is our birth on this soil. நாம் ஒவ்வொருவரும் சில காலம் இங்கே தங்கி செல்வோம். And everyone will be dwelling here for a few days. எதற்கென்று அறியோம்? We do not know what's the purpose. கடைசியாக சொல்லுகிறார், புனிதமான நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காகவே என்று சொல்லுகிறார். Finally he says to fulfill a holy purpose. மனிதனுக்குள் ஆண்டவர் ஒரு புனிதமான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் அவனை சிருஷ்டித்தார். God created man so that he may be able to fulfill his holy purpose in him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நித்தியம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. The eternity is fast approaching. தேவன் நித்தியத்தை ஸ்தாபிக்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்து விட்டது. The time when God is going to establish eternity is fast approaching. நித்தியத்தை ஸ்தாபிக்கும்படியாக மணவாளனாகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட வேண்டிய நேரம் சமீபித்து வந்து விட்டது. The bridegroom Lord Jesus Christ is very soon appearing in the mid-air in order to establish eternity. வானத்தின் கீழே பூமியின் மேலே இருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் அவசரமாக அறிவிக்க வேண்டிய ஒரு அவசர செய்தி உண்டு. There is a news which is to be announced hastily to all the creations under the heaven. இந்த மண்ணில் மாம்ச சரீரத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவிக்க வேண்டிய அவசரமான ஒரு அவசர செய்தி உண்டு. There is a hasty announcement which is to be made to all the human beings born on this earth. இந்த அவசரமான செய்தி என்ன? What is this message which is haste? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்ற செய்திதான். The message, the Lord Jesus Christ is coming very soon. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சமீபத்தில் நம்முடைய பாஸ்டர் ஒருவர்
ஒரு சண்டே சர்வீஸ் ஒரு பிரான்ச்ல மீட்டிங் எடுக்கிறதுக்காக ஸ்கூட்டர்ல போய் கொண்டிருந்தார். Recently, one of our pastors goes to in scooter to conduct a Sunday service in local. அவர் ஒரு பிரான்ச்ல எடுத்துட்டு அவருடைய பிரான்ச் மறுபடியும் திரும்பி தன்னுடைய லோக்கல்ல வந்து அவர் கூட்டம் எடுக்கணும். He should conduct the service in another branch and again he should come to his local and conduct a meeting. அவர் அப்படியாக போய் கொண்டிருக்கிற சமயத்தில் When he was traveling, ஒரு வயதானவர் வழியில் நின்று கொண்டு அந்த ஸ்கூட்டர்ல லிஃப்ட் கேட்டாராம். an aged man stood on the way and asked lift in the scooter. உடனே வயதானவரா இருக்கிறாரே என்று சொல்லி ஸ்கூட்டரை நிறுத்தி தன்னுடைய ஸ்கூட்டரின் பின்பக்கத்தில் அவரை ஏற்றிக்கொண்டார். As he is aged, he stopped the scooter and asked him to sit at the back. கொஞ்ச தூரம் அவர்கள் போய் கொண்டிருந்த போது When they were traveling for a little distance, பின்னால உட்கார்ந்திருந்த வயதானவர் அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார். the aged man looking at the back asked him, where you are going? நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு மீட்டிங் எடுக்கிறதுக்காக கூட்டம் எடுக்கிறதுக்காக போகிறேன் என்று சொன்னார். He said, I am going to this particular place to conduct a meeting. அப்பொழுது இந்த வயதானவர் கேட்டார், இன்றைக்கு நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ண போகிறீர்கள் என்று கேட்டார். The aged man asked, what is the sermon that you are going to make today? அப்பொழுது அவர் சொன்னார், நான் தானியேலை பற்றி பிரசங்கம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். He said, I am going to speak about Daniel. அப்பொழுது அந்த பின்னால உட்கார்ந்த வயதானவர் அவருடைய முதுகுல இப்படி கையை இப்படி போட்டார். The old man who was sitting at the back put his hand like this on his back. அவருடைய இப்படி கையை போட்டுவிட்டு He put his hand like this. இன்றைக்கு நீ தானியேலை பத்தி பேசாத, ஆண்டவருடைய வருகையை பத்தி பேசு, அவருடைய வருகை மிக மிக சமீபம் என்று சொன்னார். Do not speak about Daniel today, but speak about his coming. His coming is very, very nigh. என்ன இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறாரே, இது யார் என்று இப்படி திரும்பி பார்த்தபோது பின்னால உட்கார்ந்தவரை காணவில்லை. He is speaking so clearly. He wanted to look back and முழு உலகத்துக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவிக்க வேண்டிய முக்கியமான செய்தி, இயேசு சீக்கிரம் வருகிறார் வருகிறார் வருகிறார். the most important message that is to be proclaimed to the whole world, to all humanity, is Jesus is coming, coming, coming very soon. தேவனுடைய சபை, தேவனுடைய ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஜனங்கள் இந்த பூமியை காலி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. The church of God, the overcoming saints, the people of God who are leading a holy life, the time has come to vacate this land. தேவனுடைய சபையும் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களும் ஜெயங்கொண்ட தேவனுடைய சபை இந்த பூமியை காலி செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. The church of God, the overcoming saints and the overcoming church, he has to vacate the land. The time has come. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. முழு தெய்வத்தினுடைய சபையும் விழித்து எழும்ப வேண்டிய நேரம் இது. The whole church of God should awake. This is the right time. உலகத்துக்கு பின்னாலும், பாவத்துக்கு பின்னாலும், பணத்துக்கு பின்னாலும், மனுஷனுடைய அன்புக்கு பின்னாலும், மாம்சத்தினுடைய இச்சைக்கு பின்னாலும் போக வேண்டிய நேரம் இது அல்ல. This is not the time to go after the world, the money, the materials and the love of human beings. முழு உலகத்துக்கும் ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். To the whole world, the Lord is giving the message of warning. ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் சபையில் ரகசியமாக ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். In the church, the Lord is making ready a small group secretly. நித்தியம் 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 நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. Eternity, eternity, eternity is coming very soon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. பூமியில் மனிதனாய் பிறந்த ஒரு மனிதனும் நித்தியத்துக்கு தப்ப முடியாது. Anybody who is born on this earth as a human cannot escape eternity. இந்த பூமியில நமக்கு ஒரு கார் தொலைஞ்சு போச்சுன்னா இன்னொரு கார் வாங்கிடலாம். If you lose one car, we will be able to buy another car in this earth. ஒரு சட்டை கிழிஞ்சு போச்சுன்னா இன்னொரு சட்டை வாங்கிடலாம். If you lose one shirt, we will be able to buy another shirt. ஒரு வீடு இடு போச்சுன்னா இன்னொரு வீடு கட்டிடலாம். If one house is collapsing, we will be able to build another house. மனிதன் நித்தியத்தை இழந்து போனான், அவன் இழக்கிறது நித்தியம். If man is losing eternity, what he is losing is eternity itself. கோடி 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 யுகா யுகங்களாக அவன் நித்தியத்தை இழந்து போவான். Grows and grows and grows and grows and ages after ages, he will be losing eternity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name. ஆனால் இன்றைக்கு சத்துருவானவன், எதிரியாகிய சாத்தான், துஷ்டன் மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்கி நித்தியத்தை பற்றி தரிசனத்தை எடுத்து விட்டார். But today the enemy, the devil, the Satan, the adversary has blinded the mental eyes of the people and taken away the idea of eternity from their minds. மனுஷனுடைய சுயமும் பெருமையும் பாவமும் அவனுடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டது. The self pride and the sin of human beings has blinded their mental eyes. 3 குருடர்கள் யானையை பார்க்க போனார்களாம். 3 blind men went to see an elephant. ஒருத்தன் காலை பிடிச்சிட்டு சொன்னானா, யானை தூண் போல இருக்குதுன்னு சொன்னானா. One caught hold of the leg and said, the elephant appears to be a pillar. ஒருத்தன் வாழை பிடிச்சான், ஒருத்தன் துதிக்கையை பிடிச்சான். One caught hold of the tail, another the trunk.
ஒவ்வொருத்தரும் குடிச்சிட்டு ஒவ்வொன்னும் சொன்னான். Everybody caught a portion and told something else. ஆனால் உண்மையாக யானை எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது. They do not know exactly how the elephant is. ஏனென்றால் அவன் குருடன். Because he is blind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சத்துருவானவன் இதே போல மனிதனுடைய மனக்கண்களை குருடாக்கி நித்தியத்தை பற்றி தரிசனத்தை எடுத்து விட்டான். The enemy has blinded the mental eyes of the people and taken away from the mind the idea of eternity. மனிதனுடைய பாவமானது நித்தியத்தை பற்றிதான தரிசனத்தை குருடாக்கி விட்டது. The sin of human beings has blinded the vision regarding eternity. கிட்டத்தட்ட வேதத்துல 7 காரியங்கள் ஒரு மனிதனை குருடாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the scripture we see 7 things are causing a person blind. இருளிலிருந்து இருளிலே நடக்கிறபடினால் இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கினபடினால் தான் எங்கே போகிறான் என்று அறியாது இருக்கிறார். As he is living in the earth and he is walking in darkness, he is not able to know where he is going. தான் எந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன் என்பதை அறியாத குருடனாக இருக்கிறார். He is a blind man not knowing his destination. எனவே இந்த சாயங்கால வேளையில் நம்முடைய மனக்கண்கள் எல்லாம் நித்தியத்தின் பக்கமாக திருப்பப்படட்டும். Therefore in this evening may all our mental eyes be turned towards eternity. ஒரு மனிதனுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் த்ரில்லிங்கான ஒரு நேரம் என்று சொன்னால் அது என்ன? What is a thrilling moment in the life of a human being on this earth? சிலருக்கு வீடு கட்டும்போது அதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். In the case some when they are building a house they are very happy about it. பல காரியத்தை குறித்து இந்த பூமியில் அவர்கள் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are happy and rejoicing so many things on this earth. ஒரு மனிதனுக்கு மிகவும் த்ரில்லிங்கான நேரம் எது தெரியுமா? What's the most thrilling moment in the life of a person? Do you know that? இந்த சரீரத்தை விட்டு பிரிகிற அந்த கடைசி நிமிஷம் தான். The last minute where we are getting separated from this physical body. ஏனென்றால் இந்த சரீரத்தை விட்டு நீ பிரியும் போது நித்தியத்தை பார்ப்பாய். ஒன்று நித்திய நரகமா அல்லது நித்திய மோட்சமா? When you separate yourself from this physical body, you will see eternity, whether eternal heaven or the eternal hellfire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த கடைசி நிமிஷம் தான் மிகவும் த்ரில்லிங்கான ஒரு நேரம். The last moment is the most thrilling moment. நானும் கூட விசுவாசிகள் ஊழியர்களும் மரிக்கும் போது சிலர் மரிக்கும் போதெல்லாம் நான் அருகில் இருந்திருக்கிறேன். I too when some believers and workers died, I was by their side. சிலர் நன்றாக நம்பிக்கையோடு மரித்தார்கள், சிலர் நம்பிக்கையே இல்லாமல் அந்தகாரத்தோடு மரித்தார்கள். Some died with hope, some did not have any hope, they died in darkness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. கர்த்தர் இந்த சாயங்கால வேளையில் இங்க இருக்கிற எல்லாருடைய மனக்கண்களையும் நித்தியத்தின் பக்கமாக திருப்புவாராக. In this evening may God turn all the mental eyes of the people seated here towards eternity. இந்த மோட்ச பிரயாணம் என்கிறதான அந்த புத்தகத்துல ஜான் பனியன் இப்படியாக எழுதுகிறார். In the book called Pilgrim's Progress, John Bunyan writes like that. கிறிஸ்தினால் தன்னுடைய பிரயாணத்தை அவள் மோட்ச பிரயாணத்தை துவங்க போகிறாள். Christian is going to start his pilgrimage. தன்னுடைய பிரயாணத்தை தொடங்க போகிறதற்கு முந்தின நாள் அவர் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். The day before he was starting his journey, he sees a dream. பலரும் அவளை அதைரியப்படுத்துகிறார்கள். Many are discouraging him. இந்த பிரயாணம் மிக ஆபத்தானது. This journey is very dangerous. நீ போக வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். You need not go. அப்படி கேள்விப்பட்டு அந்த இரவு அவள் தூங்கும்போது சொப்பனத்துல 2 கருத்த உருவங்கள் பிசாசு அவருடைய அருகில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். Having heard this and he was sleeping in the night, he saw 2 dark appearances, devils standing and speaking. அந்த 2 கருத்த உருவங்கள் பிசாசு ரெண்டும் ஒன்றுக்கொன்று பேசிக் கொள்ளுகிறது. Those 2 black dark appearances both are talking to each other. எந்த விதத்திலும் இவருடைய பிரயாணத்தை தடை செய்ய முடியவில்லையே. We are not able to stop his journey anyhow. அப்பொழுது ஒரு பிசாசு இன்னொரு பிசாசை பார்த்து சொல்லுகிறது. One devil says unto another devil, எதிர்காலத்தை குறித்து வருங்காலத்தை குறித்து நித்தியத்தை குறித்து தரிசனத்தை இவளை விட்டு எடுத்தால் ஒழிய இந்த பிரயாணத்தை தடை செய்ய முடியாது. only when we take away the vision concerning eternity from his mind, we will not be able to stop his journey. இப்படி அந்த 2 கருத்த உருவங்கள் பேசிக் கொள்ளுகிறது. In this way that 2 black figures started talking. சத்துருவானவனும் கூட நம்ம எப்படி வஞ்சிக்கிறான் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து இது ஒரு நிலையில்லாத வாழ்க்கை என்கிறதான தரிசனத்தை எடுத்து விடுகிறான். The enemy is also deceiving, giving an idea that this world is a permanent place, and he takes away the idea that this place is a temporary place. இது ஒரு நிலையில்லாத மாயையான அநித்தியமான தற்காலிகமான உலகம் என்பதை
சத்துரு மனதிலிருந்து எடுத்து விடுகிறான். The devil is taking away from the mind that this is a temporary life, days of temporary days, and it is a full of hypocrisy and vexation spirit. சிலரெல்லாம் வீடு கட்டுகிறதற்கு அவர்கள் அஸ்திவாரம் போடுவதை பார்த்தால் 5000 வருடம் அந்த வீடு இருக்கிறது போல அவர்கள் கட்டுகிறார்கள். Some people, when they are laying the foundation to build a new house, they lay the foundation so that they expect it to exist for 5,000 years. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிருபையுள்ள தேவன் மகிமையின் தரிசனத்தை நம்ம எல்லாருக்கும் தருவாராக. May gracious God give the heavenly vision to all of us. இந்த இடத்துல பரிசுத்தவான்கள் இப்படி ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன? What is the purpose for the saints arranging such a meeting here? பேரையும் புகழையும் சம்பாதிக்கும்படியாக அல்ல. Not to earn name or fame. பணத்தையும் ஆட்களையும் சம்பாதிக்கும்படியாக அல்ல. Not to earn money or people. ஏதோ ஜனத்தை கூட்டும்படியாக அல்ல. Not to gather the people. ஜனத்தை நித்திய அழிவுக்கு தப்பிவிக்கும்படியாக. The people should be delivered from eternal destruction. நித்திய மகிமைக்காக ஜனத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக. The people should be made ready for eternal glory. நித்திய அழிவிலிருந்து ஜனங்கள் தப்ப வேண்டுமே என்கிற ஒரு பாரத்தோடு தான் இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். It's a great burden. The people should be delivered from eternal damnation. Such a meeting is arranged. ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு மனிதனுடைய ஜீவியம் அந்த பூமியில் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் எந்த அளவுக்கு அவனுக்கு நித்தியத்தை தரிசனம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த பூமியில் அவன் பயத்தோடு ஜீவிப்பான். If the life of a person is a life of blessing in this world, how much he is having the vision concerning it, so much with fear he will continue on this earth. அமெரிக்காவிலே ஒரு புகழ்பெற்ற நடிகர் லூயிஸ் என்கிற ஒரு நடிகர் இருக்கிறார். In America there is a famous actor by name Louis. அவருக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு ஜீவியத்தை செய்தவர். He led a life which has no link with Jesus. அவருடைய வாழ்க்கையானது கிறிஸ்துவை விட்டு மிகவும் தூரமாக இருந்தது. His life was just far away from Christ. ஆனால் அவருக்கு பேரும் புகழும் பதவியும் கனமும் பணமும் அவருக்கு இருந்தது. But he had a name and fame, honor, dignity, respect and money and properties. கிருபையுள்ள தேவன் ஒரு நாள் அவரை சந்திக்க சித்தம் கொண்டார். The gracious God decided to meet him one day. ஒரு நாள் அவர் தன்னுடைய பாத்ரூம்ல ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது, While he was shaving in the bathroom, அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டு அவர் ஷேவ் பண்ணி கொண்டிருந்தார். he was looking at the mirror and shaving. திடீரென்று அந்த கண்ணாடியிலே தன்னுடைய முகம் மறைக்கப்பட்டு பரலோகத்தினுடைய காட்சி அந்த கண்ணாடியில் கண்டாராம். All of a sudden his face was hidden in the mirror and he saw a vision concerning eternity. தான் ஷேவ் பண்ணி கொண்டிருந்த தன்னுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த கண்ணாடியிலே திடீரென்று பரலோகத்தினுடைய காட்சி அதில் வந்தது. All of a sudden in the mirror he was able to see his face. The vision of heaven appeared. இதை பார்த்த மாத்திரத்தில் அவர் நடுங்கினார். As soon as he saw it, he trembled. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான பரலோக ராஜ்யம் எனக்கு இருக்கும்போது நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்கிறேனே என்று சொல்லி அன்றோடு அந்த காட்சியை பார்த்த அன்றிலிருந்து அவருடைய ஜீவியமே மிகவும் மாற்றப்பட்டது. I am having such a blessed life of heaven, eternity, and why I am continuing in this life? From that moment, his life radically changed. அவர் ரட்சிக்கப்பட்ட நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனாக மாறினார். He got saved and became a good man of God. ஒரு நித்தியத்தை குத்ததான காட்சி ஒரு நிமிஷத்தில் ஒரு மனிதனுடைய இருதயத்தையே மாற்றிவிடும். The vision concerning eternity will change a man in a moment. ஹல்லேலூயா. Hallelujah. நித்தியம் 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 அது சத்தியம். Eternity, eternity, eternity is truth. நித்தியம் 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 அது சத்தியம். Eternity, eternity, eternity is truth. ஆனால் மனிதனோ இதை விளங்கிக் கொள்ளாமல் தான் எதையோ கண்டுபிடித்தேன் சாதித்தேன் என்று சொல்லி பாதாளத்தின் விளிம்பில் தான் நின்று கொண்டதற்கு அறியாமல் மார்தற்றிக் கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். But man is not able to realize he is very happy. I have found out some things, I have achieved some things, and he is standing at the brink of the hell, and yet he is rejoicing and boasting about his life. எங்கு பார்த்தாலும் சாதனை 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 போய்க்கொண்டே இருக்கிறது. Everywhere achievement, 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 it is on the increase. எல்லா பகுதியிலும் மனிதன் இன்னைக்கு சாதித்துக் கொண்டிருக்கிறான். In all aspects man is achieving today. சந்திரனில் போய் இறங்கி விட்டேன் என்று சாதித்தேன் என்று சொல்லுகிறான். Man says I have achieved by landing on the moon. இவனுடைய சாதனை எல்லாம் சீக்கிரத்தில் நித்திய வேதனையாக மாற போகிறது. All his achievement will become eternal pain in very soon. பாதாளத்தின் விளிம்பில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை அறியாமல் இன்றைக்கு மார்தட்டி கொண்டிருக்கிறான். He is standing at the bank of the hell and he is boasting about his. சமீபத்தில் சைனால ஸ்பேஸ்ல போய் அவங்க பயிரிட்டு அறுவடை பண்ணி கொண்டு வந்திருக்கிறான்.
Recently, from China, they have gone to the space, they planted and harvested, brought such. 51 பிரிவுகளாக பிரித்து 7 முறை விண்வெளியில் பயிரிட்டு பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். They divided 51 divisions and they planted 7 times and brought the harvest. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What do they say? பூமியில நாங்கள் பயிரிடுகிறதை காட்டிலும் அங்கு பயிரிடுகிறது மிகவும் செழிப்பாக இருக்கிறது. It's more fertile when we plant there rather than planting on the soil. மிகவும் தரமானதாக இருக்கிறது. It's of good quality. எங்களுக்கு தேவையான மூன்றில் ஒரு பங்கு ஆகாரத்தை நாங்கள் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளுகிறோம். 1/3 of the food material we need, we get from there. எந்த பகுதியில் எடுத்துக்கொண்டாலும் மனிதன் இன்றைக்கு சாதித்துக் கொண்டிருக்கிறான். Whatever field we consider, man is achieving today. விஞ்ஞானம் முன்னேறி கொண்டே இருக்கிறது. The science is advancing much. சிந்திக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞானம் பெருகிவிட்டது. The science has advanced so much that we cannot think about it. ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக மரித்த நம்முடைய பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி இந்த பூமியை பார்த்து இந்த சபையை பார்ப்பார்கள், இதுதானா இல்ல வேற எதுவா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு பூமி மாறிவிட்டது. If the saints who died 50 years back got back to life and see this earth, the church and the conditions, they will be marveling, is it the world? சபையும் மாறிவிட்டது. The church itself changed. ஒரு நிமிஷம் உயிரோட எழும்பி பார்த்தாங்கன்னா இதுவா என்று யோசிப்பார்கள். If a moment they are awake and alive, they will be marveled, is it this world? ஒரு முறை பாஸ்டர் லாசரஸ் இப்படியாக சொன்னார். Pastor Lazarus once spoke like that. ஒரு ஊழியக்காரங்களுடைய கூட்டத்தில் இப்படியாக சொன்னார். In a workers meeting he said, 100 ரூபா நோட்டை சொப்பனத்துல போல கண்டுட்டு இல்ல அப்படின்னார். அக்காலத்துல 100 ரூபா நோட்டை சொப்பனத்துல போல கண்டுட்டு இல்ல. we could not even see a 100 rupee currency note in dream. 100 ரூபா நோட்டை சொப்பனத்துல கூட அது எப்படி இருக்குன்னு பார்த்தது இல்லன்னு சொன்னார். We have not seen how a 100 rupee currency note being in dream. 100 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட் எல்லாம் சாதா 1000 ரூபாய்க்கே வேல்யூ இல்லாம ஆயிடுச்சு. Today no value for even 1000 rupee currency note. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name. உலகம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. The world is fastly advancing. நித்திய அழிவை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. The world is progressively forward towards destruction. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இங்கே கூடி இருக்கிற நீங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட பாதையின் வழியாக போகாமல் நித்திய மகிமையை நோக்கி வேகமாக முன்னேறுவோமாக. But to the people who are gathered here, let us not go to that path. Let us move forwardly towards eternity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. எந்த அளவுக்கு நித்தியத்தை குறித்து தரிசனம் இருக்கிறதோ, To what extent we have a vision of the eternity, அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவியத்தை குறித்து மிகவும் பயத்தோடு இருப்போம். to that extent we will be having fear about our life. மரணம் என்கிறது ஒரு நாள் நமக்கு உண்டு. We will meet death one day. அல்லது மரணத்துக்கு முன்பதாகவே கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நாம் அதையும் சந்திக்க வேண்டும். If the coming of the Lord is before death, we will have to face it. ஒரு துறவியின் இடத்தில் ஒரு மனிதன் சென்றான். To a person went to a saint. தனக்கு மன அமைதி இல்லை. He has no peace of mind. அப்பொழுது துறவியை பார்த்து சொன்னார், ஐயா, நீங்கள் எவ்வளவு சமாதானத்தோடு சண்டை இல்லாம பாவம் இல்லாம இவ்வளவு அமைதியாக ஜீவிக்கிறீர்கள். He told the sage, why you are so much having a peaceful life without any quarrel or any problem. ஆனால் என்னுடைய ஜீவியத்திலோ இவ்வளவு சண்டைகளும் இவ்வளவு காரியங்களும் கோபங்களும் பாவங்களும் எனக்குள் காணப்படுகிறது. In my life so much quarrel, so much divisions, sin and iniquity. இதை கேட்ட மாத்திரத்தில் அந்த துறவி அந்த மனிதனை பார்த்து சொன்னாரா, இன்னும் 7 நாளில் நீ செத்து விடுவாய் என்று சொன்னார். The sage, when he heard this word, told, within 7 days you will die. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இதை கேட்ட உடனே அந்த போன மனிதனுக்கு அதிர்ச்சியானது. As soon as he heard, the man who went was shocked. ஐயோ கடவுளே, என் தலைவிதி இப்படி ஆயிடுச்சே. Oh my God, my fate is like this. 7 நாள்ல நான் மரிக்க போகிறேனே. Within 7 days I am going to die. வீட்டுக்கு திரும்பி வந்தான். He came back to the house. தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டானா. He called the wife and children. தன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தினானா. He arranged all the things concerning the house. தன்னுடைய சொத்து விவரங்கள் எல்லாம் சொன்னானா. He told all the details about the property. ஐயோ, நான் நரகத்துக்கு போக போகிறானா சொர்க்கத்துக்கு போக போகிறானா என்கிற ஒரே பயம் அவனுக்கு வந்தது. He had a fear whether he was going to heaven or hell. இந்த 7வது நாளுக்காக காத்துக்கொண்டே இருக்கிறான். He is waiting for the 7th day. அந்த 7வது நாள் இந்த துறவி அவனுடைய வீட்டுக்கு போய்விட்டார். On the 7th day, the sage went to his house. அப்பொழுது இந்த துறவி அந்த மனிதனை பார்த்து கேட்டாரா, The sage asked that person, இந்த 7 நாள் என்னைக்காவது நீ சண்டை போட்டியான்னு கேட்டார். did you pick quarrel on any one of the 7 days? இல்ல ஐயான்னு சொன்னான். No sir, he said. இந்த 7 நாள் ஏதாவது பாவம் செஞ்சியான்னு கேட்டாரா. Did you commit any sin on the 7 days? இல்ல ஐயான்னு சொன்னானா. No sir, he said. ஏய்யா, மரணம் எனக்கு முன்னால இருக்கும்போது நான் எப்படி ஐயா அதை செய்ய முடியும்? When the death is before me, how I will be able to do it? அதுபோல இந்த துறவி சொன்னாரா, நானும் ஒரு பாவமும்
ஒரு கோபமும் செய்யாதக்கா எனக்கு முன்னால மரணம் எப்போது நின்று கொண்டே இருக்கிறது. The sages said, I am not committing sin, I am not picking quarrel, because the death is always standing before எப்போது me. அது எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறபடியால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயத்தோடு இருக்கிறேன். As it is always standing before me, every moment I am fearful. மரணம் என்று சொல்லுகிறது அழைக்கப்படாத விருந்தாளி. The death is an uninvited guest. ஒரு மனிதன் அதற்கு தப்ப முடியாது. No man will be able to escape. பூமியில எதையோ சாதிக்கலாம். You can achieve anything on this பல earth. அதிகாரங்களை தனக்குள் உடையவனாய் இருக்கலாம். He may be possessing many powers. சில பதவி பல ஸ்தானங்களை தனக்குள் உடையவனாய் இருக்கலாம். He may be having position, status. ஐஸ்வர்யம் அழகும் உடையவனாய் இருக்கலாம். He may riches and beauty. படிப்பும் பணமும் உள்ளவனாய் இருக்கலாம். Some education, money. மரணம் ஒன்று தனக்கு முன்னால் வரும்போது ஒரு மனிதன் அதற்கு முன் நிற்க முடியாது. When death comes before a man, nobody can able to stand before it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும். We too should live with such a vision. நான் இருக்கிற சபையில ஒரு விசுவாசி ஒரு முறை இப்படியாக என்னிடத்துல சொன்னார். In the church when I am serving, a believer told me once like this. அவர் விவாகமான அன்றைக்கு அவருடைய மாமியார் வீட்டுல அன்றைக்கு தங்கினாராம். On the day he got married, he was staying in the mother-in-law's house. அடுத்த நாள் காலையில 4 மணி தோத்திர ஜெபத்துக்கு எல்லாரும் எழும்பினாங்க. The next morning for 4 o'clock preaching, all woke up. அப்ப அவங்க மாமியார் வீட்டுல எல்லாரும் கூடி உட்கார்ந்து வாழுவே நண்பர் நாடதில் ஆர்ப்பரிப்புடன் இவர் என்னடா அது கல்யாண வீட்டுல இந்த பாட்டு பாடிட்டு இருக்காங்கன்னு யோசித்தாராம். And at 4 o'clock he was thinking why they are singing this song about eternity. இவருக்கு அது புதுசாக இருந்தது. It's a new, I think, to him. உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படித்தான் ஜீவிக்க வேண்டும். A true child of God should live like this. நாம் மரணத்தை பார்த்து பயப்படுகிறவர் அல்ல. உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை மரணத்தை பார்த்து சவால் விட வேண்டும். We should not be fearing the death. A true child of God should make a challenge looking at the death. மரணம் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ருசியான ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும். The death is a tasteful experience in the case of a child of God. மரணம் என்று சொல்லுகிறது வியாதி என்று சொல்லுகிறது நம்மை பயமுறுத்துகிறது அல்ல. The death and sickness, they are not things causing terror to us. மரணத்தின் வழியாக நித்திய மகிமைக்கு போகக்கூடிய வாசல் அது. The people of God who is going to reach eternity through the gate called death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? If you were in that place, ஏங்க காலையிலேயே இந்த பாட்டை பாடுறீங்க? in the morning you are singing this song. என்னங்க நீங்க கல்யாண வீட்டுல வாழுவே இன்ப நாடதில் பாடிட்டு In இருக்கீங்க. the marriage house, I will live in eternity. சிலருக்கு சபையில பாடுனா கூட ஐயோ பிரதர் என்ன இத பாடுறாரு. When we are singing in the church, some say, brother is singing the song. ஒரு நாள் ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க. One day, one madam came and asked me. ஒரு பிரசங்கம் முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து கேட்டாங்க. After the sermon was over, she came and asked me, பிரதர் ஏன் இந்த பாட்டு பாடுனீங்க? why you sang this song? நான் அவங்கள்ட்ட கேட்டேன். I asked her, நீங்க அடிக்கடி ஒரு காரியத்துக்காக என்னிடத்துல ஜெபிக்க சொல்லி கேக்குறீங்களே. you are asking very often to pray for a particular thing. அது என்னன்னு கேட்டேன். What is it? I asked. வீடு கட்டிட்டு இருக்கிறோம், இன்ஜினியர் சீக்கிரம் கட்டி கொடுக்க மாட்டோம், சீக்கிரம் கட்டணும், சீக்கிரம் கூடி போகணும், எத்தனை தடவை என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க. We are constructing a house, the engineer is not finishing it soon, we should go and inhabit it. You are asking for a prayer. அநித்தியமான ஒரு வீட்டை கட்டி சீக்கிரமா அதுக்குள் குடி போக வேண்டும் என்று எத்தனை முறை என்னிடத்துல ஜெபிக்க கேட்டாய். ஆனால் நித்தியமான ஒரு வாசஸ்தலத்தை சொல்லும் போது உனக்கு ஏன் இப்படி வருகிறது? How many times you came and asked me to pray so that you may very soon complete a house which is a temporary one, but how much you are concerned about eternity? நான் எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய கிருபையினால் கூட இருந்திருக்கிறேன். By the grace of God, I was with many saints. தனியா ரூமுக்குள்ள உட்கார்ந்துட்டு நித்தியத்துக்குரிய பாட்டை தான் பாடிட்டு இருப்பாங்க. When they were in the room solitarily, they will be singing the song eternity. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. எனவே நாம் எல்லாரும் நித்தியத்தை குறித்து ஒரு தெளிவான தரிசனத்தோடு முன்னேறுவோமாக. Therefore, let us progress forward with a clear vision concerning eternity. சரீரத்தை விட்டு பிரிய போகிற கடைசி நிமிஷத்துல அப்படி இப்படி கத்தி அவங்களை இவங்களை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. At the last moment when we are going to be separated from the physical body, calling the people and shouting, it is of no use. மரணம் என்று சொல்லுகிறது நம்மை பயமுறுத்தக்கூடிய ஒரு காரியமாய் மாறிவிடக் கூடாது. The death should not be a frightening thing to us. ஒரு முறை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷம் விசுவாசியாக இருந்தவர். And once 35 or 40 years believer. பாஸ்டர் ஏஸ்தாஸ் பக்கத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். Pastor Jesus was by the side and praying. அந்த விசுவாசி இப்படியாக சொல்லுகிறார். That believer said like that. நான் ஓடினதும் பிரயாசப்பட்டது வீணா போயிடுச்சு. It's vain that I ran and labored. ஒரே அந்தகாரம் அவரை சூழ்ந்திருக்கிறது.
The darkness is surrounding நீ you. உயிரோடு இருக்கும்போது நீ எப்படிப்பட்ட ஜீவியம் செய்தாய் என்பதை உன்னுடைய மரணம் காட்டும். Your death will show what kind of life you led while you were alive. உன்னுடைய டிராமா நாடகம் எல்லாம் மரணத்தோடு வெளியரங்கமாகும். Your trauma and show everything will be manifested by your death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எப்பொழுது நாம் தேவ பயத்தோடு மரணத்தையும் நித்தியத்தையும் முன்வைத்து பயத்தோடு ஜீவிக்க வேண்டும். Always we should live a fear life, keeping the death and eternity before us. இல்லாவிட்டால் நித்தியம் நம்மை ஏற்றுக்கொள்ளாது. Otherwise eternity will not accept us. அநேகர் நினைக்கிறது என்ன? What many people think? நித்தியம் என்கிற ஒன்று உண்டு விசுவாசிக்கிறார்கள். They believe there is a thing called eternity. எத்தனையோ மதத்தாரும் அதை விசுவாசிக்கிறார்கள். Many religions believe it. எனவேதான் மரித்தவுடனே இறைவனடி சேர்ந்தார் என்று பேப்பர்ல பெருசா போடுகிறார்கள். That is why as soon as a person is buried, the newspaper there is a news coming, he reached the abode of heart. சொர்லோக பதவி அடைந்தார். He has gone to heaven. இறைவனடி சேர்ந்தார் என்று He போடுகிறார்கள். has reached the feet of God. மனிதனுடைய அபிப்பிராயம் எப்படி ஜீவித்து விட்டாலும் பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும் என்று நினைக்கிறான். The opinion of the humanity is what kind of life they may live, the gates of heaven will be opened. மனிதன் எப்படி வேண்டுமானாலும் ஜீவித்தால் பரலோகத்தின் வாசல் திறக்கப்படும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. In the Holy Bible there is no man mentioned that the man may lead any kind of life, the heaven will be open to him. எப்படி வேண்டுமானாலும் ஜீவிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கவில்லை, இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று சிருஷ்டித்தார். God did not create man with the intention that he may lead anyhow what sort of life he may desire, but he had a definite purpose about his life. எப்படி வேண்டுமானாலும் ஜீவித்துக்கொள் என்று சொல்லவில்லை. He did not say you may live as you please. ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்து விட்டு God created Adam. எப்படி வேணாலும் இருந்துக்கோ எங்க வேணாலும் இருந்துக்கோ என்று சொல்லவில்லை. You live as you please, you may abide where you please. வேதம் சொல்லுகிறது அழைத்து கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். The Bible says the Lord called him, brought him and placed him in the Garden of Eden. இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னார். He told in this way you have to live. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் இன்றைக்கு மனிதனோ எப்படி வேண்டுமானாலும் ஜீவித்து விட்டு தேவனுடைய சமூகத்துக்குள் போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார். But man today thinks he may live as he pleases and he will be able to reach the presence of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. நித்தியத்தில் நீ யார்? Who are you in eternity? நித்தியம் என்று ஒன்று உண்டு. There is one thing called eternity. ஆனால் அந்த நித்தியத்தில் நீ யார்? நீ எப்படி அழைக்கப்பட போகிறாய்? But in the eternity who you are and how you will be called there. இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன சொல்ல போகிறார்? When you are escaping this body, what God will say concerning you. ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லக்கூடாது. And what God should say and what God should not say about you. முதலாவது ஒரு மனிதன் இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது நித்தியத்தில் பரிசுத்த தேவ சமூகத்தில் தேவனால் அவன் மதிகேடன் என்று அழைக்கப்படக்கூடாது. First of all, when a man is getting separated from his physical body in this world, in eternity he should not be called by God as foolish. சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது In Psalm 16 verse 1 we read, அங்கே முதலாவது ஒரு மதிகேடனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. we come across a fool there. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். The fool hath said in his heart, there is no God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் The கொள்ளுகிறார். fool has said in his heart, there is no God. தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, மதிகேடன் என்கிற ஒரு சத்தம். A voice is coming from the presence of God. Fool. முதலாவது நித்தியம் யாரை மதிகேடன் என்று சொல்லுகிறது? Whom the eternity calls as fool. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனை. The man who says there is no God. எத்தனையோ தேவன் இல்லை என்று சொல்லுகிற எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் ஜீவித்துக் There are கொண்டிருக்கிறார்கள். so many atheists living in this world who say there is no God. தங்களை பெரிய ஞானிகள் அப்படி சொல்லுகிறது பெரிய ஞானம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They think it is full of wisdom when we say that there is no God. தாங்கள் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கண்டுபிடித்து சாதித்து உலகத்துக்கு அறிவிக்கிறதாக நினைக்கிறார்கள். They think they had found out some great thing and they are announcing it to the world. ஒரு மேடையிலே கடவுள் இல்லை என்று சொல்லி ஒரு மனிதன் நீண்ட நேரம் சொற்பொழிவாற்றினான். In a stage, a man was preaching for hours saying there is no God. அவன் பேசிவிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கும் போது ஒரு கல்லுல தடுக்கி கீழே விழுந்துட்டான். When he completed the talk and got down from the stage, he just dashed against a stone and fell down. கீழே விழும்போது அட கடவுளேன்னு சொல்லிட்டு விழுந்தான். When he fell down, he said, "Oh my God." அவன் தான் இவ்வளவு நேரம் கடவுள் இல்லை என்று சொல்லி மேடையில் எழும்பி பேசினான்.
கீழே இறங்கி தடுக்கி கீழே விழுந்தவன அட கடவுளேன்னு சொன்னான். He was upon the stage and talking boldly that there is no God. But when he fell on the ground, he said, "Oh my God." கடவுள் இல்லை என்று சொல்லுகிறது ஒரு மதீனம், ஒரு அறியாமை. It is foolishness, it is ignorance when a person says there is no God. கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ரஷ்யா தேசத்திலே விஞ்ஞானிகள் விண்வெளிக்கு போய் ராக்கெட்ல திரும்பி பூமிக்கு இறங்கின உடனே பூமியில் கால் பதித்த உடனே சொன்னானா கடவுள் ஒருவர் உண்டு என்று சொன்னானா. In the country of Russia, which is a communist country, the people scientists, when they go to the space and return, they immediately say there is God really. எங்களுடைய சத்தத்தை வீதியிலும் தெருக்களிலும் வீடுகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, Beloved brothers and sisters who are listening to our voice from the roadside and streets and other places. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற சர்வ வல்லமையுள்ள ஒரு ஜீவனுள்ள தெய்வம் இருக்கிறார். There is an almighty God who says, "I am that I am." அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம். He is the almighty God who created the heaven and the earth. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி இடி முழக்கம் போல் வானத்தின் கீழே அவர் முழங்கிக் கொண்டிருக்கிறார். I am that I am with his thunderous voice. He is proclaiming his sound under heaven. இவர் என்னென்றைக்கும் சதா காலங்களில் ஜீவித்திருக்கிறவர். He is living forever and ever. இவர் அழியாமையுள்ளவர். He is immortal. இவர் சாவாமையுள்ளவர். He has no death. இவர் நித்திய பிதா. He is eternal Father. இல்லாமையிலிருந்து சகலத்தை உருவாக்குகிற தெய்வம். He is the creator God who creates everything from nothing. அல்லேலூயா. Hallelujah. இவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். He is living forever and ever. இந்த ஜீவனுள்ள தேவ தந்தை வரும்படியாக நாங்கள் உங்களை அழைக்கிறோம். We are inviting all of you to come unto this living God. இவர் ஜீவனுள்ள தெய்வம். He is a God who is alive. இவர் ஜீவிக்கிற தெய்வம். He is a living God. இவர் பேசுகிற தெய்வம். He is the God who இவர் speaks. சிருஷ்டி கர்த்தரான தெய்வம். He is a creator God. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். He says, "I am that I am." என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் மாறாதவர். He is not changing any moment. He is forever. பரிசுத்தத்தில் மகிமையுள்ளவர். He is glorious in இவர் holiness. ராஜாதி ராஜா. He is King of kings. இவர் கர்த்தாதி கர்த்தா. He is the Lord of lords. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அதரிசனமான மகிமையுள்ள தெய்வம். He is the invisible glorious God who dwells where no man can approach unto. அவரை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இந்த ஜீவிக்கிற தெய்வம் ஜீவனுள்ளவராக சதா காலங்களில் ஜீவிக்கிறார். This living God is living forever and ever. அவருடைய வல்லமை நித்திய வல்லமை. His power is everlasting power. அவருடைய அன்பு மாசற்றது. His love is a pure love. அவருடைய பரிசுத்தம் கரையில்லாதது. His holiness is without any blame. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. இவர் சுபாவத்தின் அடிப்படையில் வாசம் பண்ணுகிற தெய்வம். He is ruling upon the character side. பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிற தெய்வம். He dwells in holiness. மகிமையில் வாசம் பண்ணுகிற தெய்வம். He dwells in glory. மோசேக்கு ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புகிறார்? What Moses told unto what? மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். Moses is asking the Lord, ஆண்டவரே நீர் என்னை அனுப்பினீர் என்று நான் எப்படி அவர்களிடத்தில் சொல்ல முடியும்? how I can announce them how that you sent me? உம்முடைய நாமம் என்ன என்று கேட்பார்களே. They will ask, what is your name? உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுவேன்? If they ask, what is your name? What should I reply? ஆண்டவர் மோசேக்கு என்ன சொன்னார்? What the Lord said unto Moses, இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல். the person called I am that I am, that I am that I am has sent you. எங்களையும் கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் தான் எங்களை இங்கே அனுப்பி இருக்கிறார். He that is I am that I am has sent us here. எங்கள் கையில் ஒரு தேவ செய்தி உண்டு. In our hand there is a message of God. எங்கள் கையில் ஒரு சுவிசேஷம் உண்டு. In our hand there is a gospel. ஜீவனுள்ள தெய்வம் ஒருவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறதால் எங்கள் கையில் இருக்கிற சுவிசேஷம். The gospel in our hand is proclaiming the living God is alive. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டு. There is an almighty God who created heaven and earth. நீ உன்னுடைய இருதயத்தில் இல்லை என்று சொல்வாயானால் இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது ஒரு சத்தத்தை கேட்பாய், மதிகேடனே. If you say there is no God in your heart, when you are escaping from this body, you will hear a voice, "Oh fool." வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் துணிக்கும். From heaven a sound to be ஓ proclaimed. மதிகேடனே. "Oh fool." ஓ மதிகேடனே. "Oh fool." இந்த சத்தத்தை யாரும் கேட்க வேண்டாம். Nobody should hear this voice. தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது அப்படி ஒரு சத்தம் நமக்கு கேட்க கூடாது. When we go to the presence of God, we should not hear this voice. எங்களுடைய சத்தத்தை வீடுகளிலும் தெருக்களிலும் இருந்து கேட்கிற ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். What we say unto the people who are listening our voice from streets and houses. நாங்கள் எந்த ஆதாயத்தை நம்பி நாங்கள் இங்கு வரவில்லை. We did not come here expecting anything from you. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் ஒரு உண்டு என்பதை அறிவிக்கும்படியாக வந்திருக்கிறோம். In order to proclaim that there is a person God who says I am that I am is alive. அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் எல்லாரும் போய் சேர வேண்டும். We should reach the place where he is living. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனை
The man who says there is no God. நித்தியம் மதிகேடன் என்று அழைக்கிறது. The eternity calls you as fool. நித்தியத்தில் நீ யார்? Who are you in eternity? மதிகேடனா? Are you a fool? நித்தியத்தில் எப்படி அழைக்கப்பட போகிறாய்? How you will be called in eternity? மதிகேடன் என்று அழைக்கப்பட போகிறாயா? Will you be called as fool? அப்படிப்பட்ட ஒரு நிலை வராதிருப்பதாக. Such a condition may not come. இரண்டாவது வேதம் யாரை மதிகேடன் என்று சொல்லுகிறது? Secondly, whom the Bible calls as fool. லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வாசிக்கும்போது Luke's Gospel chapter 12 verse 16 to 21. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை பார்த்து ஒரு ஐஸ்வர்யனை பார்த்து மதிகேடனே என்று சொல்லுகிறார். The Lord looking at a rich man says he is a fool. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். And he spake a parable unto them, saying, The ground of a certain rich man brought forth plentifully, and he thought within himself, saying, What shall I do? Because I have no room where to bestow my fruits. And he said, This will I do. I will pull down my barns and build greater, and there will I bestow all my fruits and my goods. And I will say to my soul, Soul, thou hast much goods laid up for many years. Take thine ease, eat, drink, and be merry. But God said unto him, Thou fool, this night thy soul shall be required of thee. Then who shall those things be which thou hast provided? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் சொன்னதான ஒரு வசனம் தான் இந்த வசனம். This is a parable which Lord Jesus Christ spoke while he was on this earth. ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி இயேசு சொல்லுகிறார். Jesus speaks about a rich man. வேதத்துல குறிப்பாக 4 விதமான ஐஸ்வர்யவான்களை பற்றி உண்டு. In the scripture there is a mention of 4 kinds of rich people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாக விளைந்தது. The ground of this rich man brought forth plentifully. அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? What does he say then? தன்னுடைய கூட இருக்கிற மனிதர்களை பார்த்து அவன் சொல்லவில்லை. He did not look unto the people with him say. தன்னுடைய வீட்டாரை பார்த்து அவன் சொல்லவில்லை. He did not look unto the household and say. தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான். He speaks unto his soul, he says. என் ஆத்துமாவே, My soul, உனக்காக நான் இவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறேன். I have gathered so much for you. இதோ நான் பண்டகசாலை இடித்து பெரிதாக்குகிறேன். I will destroy the car, make it big. நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு. You eat, drink and be merry. இப்படி இவன் தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லும்போது, when he says so, looking at his soul, ஒரு சத்தம் கேட்கிறது, மதிகேடனே, a voice is coming, O இன்றைக்கு fool. உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுபடாமல் நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும்? O fool, if this night thy soul shall be recovered of thee, who shall be what thy provided? இவன் செஞ்ச பாவம் என்ன? What is the sin that he committed? ஒரு பாவமும் இங்கே சொல்லப்படல. No sin is mentioned. இவன் தன் ஆத்துமாவை உலக பிரகாரமான காரியத்தினால சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சவன். He thought of rejoicing his soul with earthly things. தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டவரா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத மனிதனா இருந்தாலும் சரி, Whether a child of God, a saved person or unsaved person he may be, நம்முடைய ஆத்துமாவை, our soul, உலகத்தினாலும் பணத்தினாலும் பாவத்தினாலும் சிற்றின்பத்தினாலும் நீ திருப்திப்படுத்த நினைப்பாயானால் ஒரு சத்தத்தை கேட்பாய், மதிகேடனே. if you try to satisfy your soul with money, materials, lust and happiness and the world, ஏனென்றால் இந்த ஆத்துமா யாருடையது? whose is this soul? நீ ஆத்துமாவை பார்த்து உலக பிரகார ஆசீர்வாதத்தினால் திருப்தியாயிரு என்று சொல்லுகிறாய். Looking at the soul, you are satisfied with earthly things and say, இன்றைக்கு மனிதர்கள் பூமிக்குரிய காரியத்தை வைத்து ஆத்துமாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். today the human beings are desiring to satisfy the soul with earthly things. இந்த ஆத்துமா யாருடையது? To whom is this soul belonging? இந்த ஆத்துமா தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. This soul was created by God. இந்த ஆத்துமா ஒரு நாள் தெய்வத்தினிடத்தில் போய் சேர வேண்டும். One day this soul should go back to God. தேவன் இந்த ஆத்துமாவை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் தெரியுமா? In what manner God has created this soul? தேவனுடைய அன்பை தவிர, தேவ சமூகத்தை தவிர, அவருடைய நாமத்தை தவிர இந்த ஆத்துமா எதிலையுமே திருப்திப்பட
திருப்திப்படுத்தவே முடியாது. அப்படித்தான் ஆண்டவர் இதை The சிருஷ்டித்திருக்கிறார். soul cannot be satisfied with any other thing except the love and the presence of God. In that manner, the Lord has created the soul. எத்தனை பாவத்தை அனுபவிச்சாலும் சரி, How many sins you may enjoy, எத்தனை மல்டி ஸ்டோர் பில்டிங்க கட்டினாலும் சரி, how many multi-story buildings you construct, எவ்வளவு பணத்தையும் பொருளையும் நீ சம்பாதித்தாலும் சரி, how much money and material you earn. இவைகளை வைத்து உன்னுடைய ஆத்துமாவை நீ சந்தோஷப்படுத்தினால், If you want to make happy your soul with these things, அல்லது அவைகளில் சந்தோஷப்படும்படியாக உன்னுடைய ஆத்துமா அவைகளை நாடி போகுமானால், if your soul is going forward to be rejoiced by this, நித்தியத்திலும் மதிகேடன் என்று அழைக்கப்படுவாய். in eternity you will be called as a fool. தேவ சமூகத்தில் ஒரு சத்தத்தை கேட்பாய். In the presence of God you will hear a voice. மதிகேடனே என்கிற ஒரு சத்தம். Oh fool! அநேகருக்கு ஆத்துமாவை குறித்து அறிவில்லை. Many do not have a knowledge about the soul. ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியர் ஒரு கிராமத்துல சுற்றி சுற்றி ஊழியம் செய்தார். One day a servant of God walking along a village and doing ministry. தண்ணி கேட்கும்படியாக ஒரு வீட்டுக்குள் போனார். Finally, because of thirst, he came to a house to request for little water. ஒரு வயதான பாட்டியம்மா வந்தாங்க. An aged woman came. அப்ப இந்த பாட்டியம்மா கிட்ட அவர் தண்ணி கேட்டார். To the grandma he asked water. அப்பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, That madam said, ஐயா பகலெல்லாம் கரடியா நீ கத்தியிருப்ப, throughout the daytime you have been shouting like a bear. கொஞ்சம் மோர் குடி ஐயான்னு சொல்லி கொடுத்து மோர் கொடுத்தாங்க. Drink little buttermilk, she gave. இவருக்கு மோர் கொடுத்த பாட்டிக்கு ஆத்துமாவை பத்தி சொல்லாம இருக்க கூடாது. He wanted to say about his soul to the woman who has given buttermilk. இவர் ஆத்துமாவை பற்றி பேச ஆரம்பித்தார். He started talking about the soul. உடனே அந்த பாட்டி சொம்ப கீழே வச்சு ஒரு பெருமூச்சு விட்டு, ஐயா இந்த ஆத்துமாவு எங்கயா கிடைக்குது? And she laid the cup on the ground and said, Oh, sir, where I can get this soul? கோதுமமாவும் கிடைக்கல, மைதாமாவும் கிடைக்கல. I do not get even wheat or the maida. இந்த ஆத்துமாவு எங்கயா கிடைக்குது? Where I shall get this soul? பாட்டிக்கு தேவையெல்லாம் ஆத்துமாவு பணியாரம் சுட்டி சாப்பிடுறதுக்கு தான். All her intention was to make these sweet items using that soul. மனிதனுக்கு ஆத்துமாவை குறித்து அறிவில்லை. Man is not having a knowledge about the soul. தேவன் மனிதனுக்குள் ஆத்துமாவை வைத்திருக்கிறார். God has placed the soul in human being. தம்முடைய சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். He has breathed his life in his nostril. அவன் ஜீவ ஆத்துமாவானான். He became a living soul. அவனுடைய ஆத்துமா தேவனிடத்திற்கு போய் சேர வேண்டும். His soul should reach God. இந்த ஆத்துமா எப்போது தேவனுக்குள் தங்கி இருக்க வேண்டும். This soul should always abide in God. இந்த ஆத்துமா எப்போது தேவனில் இளைப்பாற வேண்டும். The soul should always rest in God. இந்த ஆத்துமா எப்போது தேவனுக்குள் களிகூர வேண்டும். The soul should always rejoice in God. இந்த ஆத்துமா எப்போது தேவனோடு இருக்க வேண்டும். The all souls should always be abiding with இந்த God. ஆத்துமா எப்போது தேவனில் மகிழ வேண்டும். The soul should always rejoice in God. ஆனால் இன்னைக்கு சத்துருவானவன் ஆத்துமாவை பிடித்து வைத்திருக்கிறான். But today the enemy is holding the soul. நான் ஒரு முறை கல்பாக்கத்துல ஊழியம் செய்யும் போது, One day when I was doing the ministry at Patpakam, அந்த ஈசிஆர் ரோட்ல கார்ல அப்படியே மேல ஏறினேன். I got along that road. அந்த பாண்டிச்சேரி அந்த ஈசிஆர் ரோட்ல மேல ஏறும்போது In Pondicherry road I am camping. ஒரு நாய் A dog. பிறந்த அந்த ஆட்டுக்குட்டிய அப்படியே கவி தூக்கிட்டு போகுது. It came fast, took a young one of a sheep and went away. அப்பதான் அந்த ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறது. Just like that young one was born. அது அப்படியே கடிச்சு தூக்கிட்டு போகுது. அப்படியே It bit it and was carrying. சொந்த கண்ணால பார்த்தேன். I saw with my eyes. அந்த நாய்க்கு இந்த ஆட்டுக்குட்டியுடைய விலை தெரியாது. It is not able to know the value of that young one of அந்த that. நாய்க்கு அந்த மாம்சத்தை சாப்பிடணும். The dog wants to eat the flesh. அதுதான் அதுக்கு. It is his concern. அந்த ஆட்டுக்குட்டியுடைய விலை அந்த நாய்க்கு தெரியல. The dog doesn't know the value of the lamb. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுபோல மனிதனையும் கூட சாத்தானவன் அவனுடைய ஆத்துமாவை கவ்வி பிடித்துக் கொண்டு போகிறான். In this man, the devil certainly is just carrying the soul of human beings. எனவேதான் தாவீது என்ன சொல்லுகிறார்? That is why, what does David say? சத்துருவானவன் சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்துக் கொண்டு விடுவிப்பார், இல்லாமல் பீறி போடாதபடிக்கு என்னை விடுதலையாக்கும். Deliver me so that the devil may not come and catch my soul and tear it like a lion. என்னையும் உங்களையும் ஆத்துமாவை பீறி போடும்படியாக சத்துரு எத்தனை சந்தர்ப்பத்தில் வந்தான். How many times the enemy came so that you may and I may be caught and our souls may torn. நம்முடைய ஆத்துமாவை பிடித்துக் கொண்டு போய் பீறி போடும்படியாக, In order to catch our souls and to be torn. கிருபையுள்ள தேவன் எவ்வளவு அருமையாக நம்மை எத்தனையோ விதத்துல தப்புவித்து இருக்கிறார். Gracious God, how wonderfully He has delivered on so many occasions. அதை ஒத்துக்கொள்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Those, hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எத்தனையோ சந்தர்ப்பத்துல சத்துரு நம்முடைய ஆத்துமாவை பீறி போடும்படியாக, On so many occasions, the devil came in order to rent our souls. தாவீதுக்கு அந்த அனுபவம் இருந்தது. David had this experience. எனவேதான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், He says unto
unto God. காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கும்போது உம்மை நோக்கி கூப்பிட்டேன். When I was at the heart of the unicorn, I called unto you. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் From the mouth of the lion, I was delivered. என்று சொல்லி சத்துருவினுடைய தாக்குதல்களுடைய பல அனுபவத்தை அவர் விவரிக்கிறார். He describes the various attacks of the devil. இவைகளின் மத்தியில் அவர் என்ன சொல்லுகிறார்? In the midst of such thing, what does he say? சிங்கத்தின் வாய்க்கு இரையாய் என்னை ஒப்புக் கொடுக்காத தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். Praise be to God who has delivered me from the mouth of the lion. ஒரு காலத்தில் சத்துரு நம்மை பிடித்து வைத்திருந்தான். Once the enemy has caught us. உலகம் நம்மை பிடித்து வைத்திருந்தது. The world has caught us. பாவம் நம்மை பிடித்து The வைத்திருந்தது. sin has caught us. பண ஆசை நம்மை பிடித்து The love வைத்திருந்தது. of money has caught us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மாசற்ற இரத்தம் But the pure blood of Jesus, நம்மை தூக்கி எடுத்தது. it has lifted us. சத்துருடைய கையிலிருந்து நம்மை பிடுங்கி எடுத்தது. Plucked out from the hands of the enemy. உலகத்திலிருந்து நம்மை பிடுங்கி எடுத்தது. Plucked out from the world. ஒருவேளை அப்படி எடுக்காது இருந்தால் Perhaps it was not plucked so. நான் சினிமா தியேட்டர்ல இருப்பேன், நீங்க எங்கயாவது வேற டிவில பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. I will be in cinema house, you will be watching TV. ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க. We will be some other work. இவங்க எல்லாம் பிராண்டி ஷாப்ல இருப்பாங்க. They will be in brandy shop. இவங்க எல்லாம் டிவிக்கு முன்னால எங்கயா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. They will be for TV sit watching something. தேவன் நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுத்தார். God has redeemed our soul. ஆனால் இந்த ஆத்துமாவை, But this soul, உலக பிரகாரமான ஐஸ்வரியத்திலேயோ பாவத்திலேயோ பணத்திலேயோ மாம்ச சிற்றின்பங்களிலேயோ அதனால் ஆத்துமாவை நீ கழிகூறும்படியாக திருப்தி எடுக்கும்படியாக நீ நினைத்தால், if you think of satisfying, making rejoice the soul using our worldly things, money, material, lusts and pleasures of the world, நித்தியத்தில் நீ யார்? in eternity who are you? மதிகேடன் என்கிற சத்தத்தை கேட்பார். You will be hear the sound, thou fool. வேதத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் சொல்லி ஒரு பெரிய பட்டியலையே சில நிருபங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the Holy Bible there is a mention about in the epistles regarding some people they will not be able to enter the kingdom of God. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது In Galatians chapter 5 we read, பரிசுத்த பவுல் ஒரு பெரிய பட்டியலையே கொடுக்கிறார். Saint Paul is providing a big list. 17 காரியத்தை சொல்லிவிட்டு He mentions 17 things. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. Such people shall not enter the kingdom of God. வாசிங்க 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசி. Chapter 5 verses 18 to 21. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். But if ye be led of the Spirit, ye are not under the law. Now the works of the flesh are manifest, which are these: adultery, fornication, uncleanness, lasciviousness, idolatry, witchcraft, hatred, variance, emulations, wrath, strife, seditions, heresies, envyings, murders, drunkenness, revellings, and such like, of the which I tell you before, as I have also told you in time past, that they which do such things shall not inherit the kingdom of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே 17 விதமான காரியங்களை பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். Saint Paul lists out 17 things. சிந்தையின் அடிப்படையில் சில காரியங்கள் உண்டு. Certain things based on the mind. ஆவியின் அடிப்படையில் சில காரியங்கள் Based உண்டு. on spirit, certain things. சுபாவத்தின் அடிப்படையில் சில காரியங்கள் உண்டு. Based on character, certain things. கிரியையின் அடிப்படையில் சில காரியங்கள் உண்டு. Based on action, certain things. மொத்தமாக சேர்த்து 17 காரியங்கள் சொல்லுகிறார். Totally 17 things are mentioned. இந்த 17 காரியத்திலும் சிந்தையின் அடிப்படையிலும் ஆவியின் அடிப்படையிலும் சுபாவத்தின் அடிப்படையிலும் கிரியையின் அடிப்படையிலும் மொத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Based on the mind, the spirit, and in character side and actions mentioned totally. இதுல ஒரு பாவம் களியாட்டுன்னு சொல்லி இருக்கு. And one is, it is called enjoying. பொதுவாக நாம் இதை பெரிய காரியமாக எடுக்கிறது இல்லை. We do not consider a great thing. பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் என்று வேதத்துல பிரிக்கப்படவில்லை. In the Holy Bible is not divided big sins and small sins. எந்த ஒரு சிறிய பாவமும் சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை விட்டு மனிதனை பிரித்து விடும். Whatever small sin it may be, it is separated from the Almighty God. மனிதன் தானே ஒரு வகையறை வைத்துக் கொண்டது சிறிது பெரிதென்று இந்த கருவாட்டு கடையில சின்ன கூறு பெரிய கூறு வச்சிருக்கிறது போல ஆண்டவர் பிரிக்கிறது கிடையாது. And just like in the place where the dry fish is sold, there is a big heap and small heap. The Lord is not dividing like. தேவன் எதை பாவம் என்று காண்கிறாரோ அதை மனிதனும் பாவம் என்று காணத்தான் வேண்டும். What God sees as sin, man should be able to see as sin. தேவன் பாவம் என்று காண்கிறதை மனிதன் பரிசுத்தம் என்று கண்டு கொண்டிருக்கிறான். What God sees as sin, man is looking at holiness.
தேவன் பாவம் என்று காண்கிறதை மனிதன் பாவமாகத்தான் காண வேண்டும். What God looks at as a sin, man should also look at as sin. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தானாக ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி கொண்டு And keeping a opinion for himself, யாரு தான் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லப்படும். who is good. இது ஒரு சத்துனுடைய ஒரு பெரிய தந்திரம். This is a cunning work of the devil. வேத வசனம் தன்னில் தான் மாற்றம் இல்லாதது. The word of God is never changing itself. நாகரிகம் மாறலாம், Civilization may change. சமுதாயம் மாறலாம், Society may change. மனிதன் மாறலாம், Man may change. தேவன் தான் வைத்த பிரமாணத்தில் மாறாதவர். God doesn't change the command he has provided. நாகரிகம் மாறிவிட்டபடினால் தேவனும் தன்னுடைய பிரமாணத்தை மாற்றிக் கொள்ளுகிறவர் அல்ல. Because the civilization has changed, God is not going to change his commandment. நாகரிகத்துக்கு ஏற்றது போல நம்முடைய பிரமாணத்தை வளைத்துக் கொள்ளுகிறவர் அல்ல. He is not bending the commandment just like the civilization தேவன் changes. வைத்த பிரமாணத்திலும் பரிசுத்தத்திலும் அவர் உறுதியுள்ளவர். The Lord is steadfast in the holiness and the commandment he has provided. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே களியாட்டுகள் என்று Here சொல்லப்பட்டிருக்கிறது. revelings it is mentioned. இந்த களியாட்டுன்னா சொன்ன என்ன அர்த்தம்? What is meant by revelings? இதுக்கு பல விளக்கங்கள் உண்டு. So many illustrations. அதுல ஒரு அர்த்தம், One among the meanings, நம்முடைய ஆத்துமா தேவனில் அல்லாமல் வேற எதுலெல்லாம் சந்தோஷப்படுதோ அதெல்லாம் களியாட்டு. our soul is rejoicing in whatever other items except in the Lord, they are revelings. ஒரு டிவில சினிமா பார்த்துட்டு அவன் ஏதோ அஹஹான்னு சிரிக்கிற மாதிரி சொன்னா அஹஹான்னு சிரிக்கிறான். You are watching TV, somebody is laughing and you are also laughing. கிரிக்கெட்ல சிக்ஸர் அடிச்சிட்டானா உடனே அஹஹான்னு சிரிக்கிறான். In cricket he has one sixer, he is laughing. தேவனில் சந்தோஷப்படாமல், Not rejoicing in the Lord. இந்த ஆத்துமா தேவனில் களி கூறாமல், This soul not rejoicing in the வேற Lord. எதுலெல்லாம் இந்த ஆத்துமா களி கூறுதோ அவ்வளவும் களியாட்டுதான். In whatever aspects the soul rejoicing, they are revelings. தேவன் மனிதனை தனக்கென்று சிருஷ்டித்திருக்கிறார். God created man for himself. தமக்கென்று இருக்கும்படியாக சிருஷ்டித்திருக்கிறார். He has created so that he may be for இந்த him. இடத்தில் அமர்ந்திருந்த இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, Beloved brother, sister, sitting in this place and listening to the word of God. இந்த சரீரத்தை விட்டு நீ பிரியும் போது When you are separated from this physical அதிகடனே body, என்கிற ஒரு சத்தத்தை நீ கேட்க போகிறாயா? are you going to hear the sound, you fool? இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போகும் முன்னே, Before you leave this place, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நான் எதிலுமே சந்தோஷப்படுத்த மாட்டேன். oh Lord, I will not rejoice my soul by any other thing. உம்மில் மாத்திரம் நான் சந்தோஷப்படுவேன் என்ற தீர்மானத்தோடு போ. Make a decision, I will rejoice in thee alone. இல்லாத பட்சத்தில் If it is not so, உன்னுடைய சரீரத்தை ஆத்துமாவை திருப்திப்படுத்தும்படியாக சத்துரு நிறைய the வைத்திருக்கிறான். devil has provided so many things that your body and soul can be satisfied. முழு உலகமும் பாவத்துக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. The whole world is open for sin. முழு உலகமும் பரிசுத்தத்துக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. The whole world is standing against holiness. முழு உலகமும் சத்தியத்துக்கு எதிராக நின்று The கொண்டிருக்கிறது. whole world is standing against truth. ஆனால் நீ எதற்காக நிற்க போகிறாய்? But what you are going to see? கர்த்தர் உன்னை பார்த்து மதிகேடன் என்று சொல்ல போகிறாரா? Will the Lord look at you and say, thou fool? அப்படிப்பட்ட ஒரு சத்தத்தை கேட்க வேண்டாம். You need not hear such a voice. தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். The Lord looks at the heart. மனிதன் முகத்தை பார்க்கிறான். Man looks at the face. தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். God looks at the heart. உன்னுடைய ஆத்துமாவை நீ வேற எதிலையாவது சந்தோஷப்படுத்தி இருப்பாயானால், If you are rejoiced your soul in any other thing, கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள். you make a confession to God and ask forgiveness. இல்லாவிட்டால் Otherwise, இந்த சரீரத்தை விட்டு நீ பிரியும் போது when you are separating from this body, மதிகேடனே என்கிற ஒரு சத்தத்தை கேட்க போகிறாய். you are going to hear the sound, thou fool. அப்படிப்பட்ட ஒரு நிலவரம் இங்க இருக்கிற ஒருவருக்கும் வரக்கூடாது என்பதனால் தான் நாங்கள் இதை அறிவிக்கிறோம். Such a condition should not come to anyone who is seated here. That is why proclaiming this. உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் அதை இதையும் பேச்சு உங்களை ஏமாத்த நாங்கள் விரும்பவில்லை. We do not want to speak out blessing and inheritance and want cheat you. இன்றைக்கு ஜனங்கள் எதை விரும்புகிறார்கள்? What the people are desiring. செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணினால் ஜனங்களுக்கு பிரியம். When the message about prosperity, the people are very fond of நீ it. எப்படி வேணாலும் இருந்து கொள்ள, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் சந்தோஷம். You may live as you please. God will bless you. They are happy about it. உன்னை விடுதலையாக்க போகிறார், உனக்கு 10 மாடி பில்டிங் தர போறார் சொன்னா சந்தோஷம். You are going to be delivered. You will be multi-souls building. You are happy. ஒரு குடிகாரனை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? How the Lord can bless a drunkard. ஒரு பாவி எப்படி ஆண்டவரை How ஆசீர்வதிப்பார்? the Lord can bless a sinner. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தானே அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். He is a good God to the people who are having a pure heart. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு அவர் நல்லவராகவே He is இருக்கிறார். good to the Israelites who have pure heart. ஆத்துமாவை வேற எதிலும் திருப்திப்படுத்த விடாதீர்கள். Do not allow the soul to be satisfied by any other thing. ஆத்துமாவை எதிலும் சந்தோஷப்பட விடாதீர்கள். Do not allow the soul to be rejoiced by any other thing. நீங்க ஒரு புது வீட்டை கட்டி அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுனா அதுவும் களியாட்டு தான். If you build a new house, look at it, rejoice, it's also revelance. பணத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டா அதுவும் களியாட்டு If you தான். look at the money and rejoice, reveling.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சிலர் அடிக்கடி பணத்தை எண்ணி எண்ணி வச்சுக்குவாங்க. Some very often used to count the money. சிலர் அடிக்கடி முகத்தை பார்த்து பார்த்து கண்ணாடி பார்த்து சீவிக்குவாங்க. Some used to look at the face and comb the hair looking at the mirror. ஒரு சபையில ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. There was a complaint in church. இவ எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளை முகத்தை கழுவி சோப் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. Always this girl is washing the face and applying soap and looking at the mirror. சிலர் தங்களை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுகிறார். Some looking at their face, they are rejoicing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது எல்லாம் களியாட்டுகள் தான். These are revelings. நம்முடைய இருதயம் தேவனில் மாத்திரம் சந்தோஷப்பட வேண்டும். Our hearts should rejoice in the Lord alone. ஒரு பக்தர் இப்படியாக சொல்லுகிறார். A godly man says like தேவனே that. எங்களை உமக்கென்று சிருஷ்டித்தீர். Lord, thou hast created for you. எங்களுடைய ஆத்துமா உம்மண்டை வந்து சேருகிற வரைக்கும் நாங்கள் இளைப்பாறுதல் இல்லை. We are not going to have rest until our soul comes unto you. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இளைப்பாறுதல் எது? Which is the rest of a child of ஒரு God. தேவனுடைய பிள்ளையினுடைய சந்தோஷம் எது? What is the joy of a child of God? தேவ சமூகம் தான் அவனுடைய சந்தோஷம். The presence of God is his joy. நோவாவுடைய பேழையில நிறைய இருந்துச்சு. There were so many things in the ark of Noah. காக்காவும் இருந்துச்சு, புறாவும் இருந்துச்சு. The crow as well as the bird. நோவா காக்காவை வெளியே விட்டான். The Noah sent the raven. காக்கா போகும், உட்கார்ந்து மாம்சத்தெல்லாம் சாப்பிடும், மறுபடியும் பேழைக்கு திரும்பி It will வரும். go out, eat the flesh and once again came back. மறுபடியும் போகும், மறுபடியும் நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பி வரும். It goes once again and comes back and remains there. அதே சந்தர்ப்பத்துல புறாவும் இருந்தது. There was dove. புறாவை வெளியே விட்டான். The dove was sent out. வேதம் சொல்லுகிறது அது கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லாமல் திரும்பி நோவாவின் இடத்துல வந்தது. The Bible says there was no place to lay the leg and rest. It returned to the ark. அப்போது நோவா என்ன செய்தான்? What the Noah did? கையை நீட்டி அந்த புறாவை பிடித்துக் கொண்டான். He stretched forth the hand, caught the bird inside. அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. A nice word is spoken. கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லாமல் There was no place to rest but to the leg. திரும்பி நோவாவின் இடத்துல வந்தது. Came back to Noah. உண்மையாவே புறாவை போல சுத்தமான ஒரு ஜீவியம் செய்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு A true child of God who is leading a pure life thus love. இந்த பூமியில கால் வைத்து இளைப்பாற அவனுக்கு இடமில்லை. There is no place for him to rest on this earth. பேழையாகிய தேவ சமூகம் தான் அவனுக்கு இளைப்பாறுதல். The ark, the presence of God is his rest. பேழையாகிய தேவனுடைய சபைதான் அவனுடைய இளைப்பாறுதல். The ark, the church of God is his rest. பேழையாகிய கிறிஸ்து தான் அவனுக்கு இளைப்பாறுதல். The ark, the Christ is his rest. சிலர் என்ன செய்வாங்க? What some people do. காக்காவை போல வெளியே போவாங்க, நல்ல மாம்சத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு சண்டே மறுபடியும் வருவாங்க. Just like raven, they go out, eat good flesh, come back on Sundays. மறுபடியும் வெளியே போவாங்க. Again they go back. மறுபடியும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் உள்ள They வருவாங்க. eat everything and come back again. நோவா பேழையில இருக்கிற காக்காவை போல இருக்கிறீங்களா? நோவா பேழையில இருக்கிற புறாவை போல இருக்கிறீங்களா? Are you like the raven in the ark of Noah? Are you like the dove in the ark of Noah? சபையாகிய பேழைக்குள்ள ரெண்டு கூட்டம் இருக்கிறது. There are two groups in the church called the ark. அந்த நோவாவினுடைய பேழைக்குள் தான் இருக்கிறது. It is inside the ark of Noah. காக்கா பேழைக்குள்ள தான் இருக்கு. The raven was inside the சபைக்குள்ள காக்காவும் இருக்கு. inside the crow. Raven is there. காக்காலாம் அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியா. ஒருத்தருமே இல்ல. Nobody is there. நோவா பேழையில இருக்கிற புறாவெல்லாம் அல்லேலியா சொல்லுங்க. The dove, hallelujah. உண்மையாகத்தானா? Is it truly? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் அப்படியே செய்வாராக. May God do so. இந்த பூமியில In this நமக்கு இளைப்பாறுதல் இல்ல. we have no rest. எந்த விதத்துல நம்முடைய ஆத்துமா அதில் இளைப்பாறக்கூடாது. In no way our soul should have rest. தேவ சமூகம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய நாமம், ஜெபம், இதுதான் நம்முடைய இளைப்பாறுதல். The presence of God, the grace of God, His prayer, these should be our refreshing வேற rest. எதிலையாவது நாம் களிகூறுவோமானால் If you are rejoicing in any other thing, ஒரு சத்தத்தை கேட்பாய். you will hear a sound. மதிகடனே என்கிற ஒரு சத்தம். Hear a sound how full. அப்சலோம் மரித்த பொழுது When Absalom died, தாவீது இப்படியா அழுகிறான். David is lamenting like this. ஒரு ராஜாவினுடைய குமாரன் தான் அப்சலோம். Absalom was the son of a king. அப்சலோம் மரித்து போனான். Absalom was dead. தாவீது எப்படி சொல்ல அழுகிறான்? How David is lamenting. மதிகேடன் மரித்தது போல அப்சலோம் மரித்து போனானே. Oh, Absalom is dead like a fool. மதிகேடன் மரித்தது போல அப்சலோம் மரித்து போனானே. Absalom is like a fool. ஒரு ராஜகுமாரனுக்காக ராஜா இப்படியாக புலம்புகிறான். The king is lamenting for a prince like this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவனுடைய மரணம் ஒரு மதிகேடனை போல் இருந்தது. His death was like the death of a fool. நம்முடைய முடிவு அப்படி காணப்பட வேண்டாம். Our end should not be like that. முடிவு ஒன்று உண்டு. There is an end. அப்பொழுது மதிகேடன் என்கிற சத்தத்தை நாம் யாரும் கேட்க கூடாது. Then none of us should hear the sound the fool. இதுவரைக்கும் உங்களுடைய ஆத்துமா எந்த காரியத்திலேயாவது சந்தோஷப்பட்டிருந்தா, Till now, if thou soul has rejoiced any other aspect, கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. make a confess God to ஆண்டவரே, repentance. என்னுடைய ஆத்துமா உம்மில் மாத்திரம் சந்தோஷப்படும்படியாக, Lord, so that my soul may rejoice in thee alone. என்னுடைய ஆத்துமா உம்மில் மாத்திரம் கலிகூறும்படியாக My soul should rejoice in thee alone. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தத்தம் செய்வாயாக. You surrender, I commit, you say. முழு நித்தியத்திலும் நாம் ஆண்டவருக்குள்ளத்தான் கலிகூற போகிறோம். In the whole eternity we will be rejoicing in the Lord. அங்க சந்தோஷப்படுவதற்கு வேற ஒன்றுமே இல்லை. There is nothing else to rejoice there. நம்முடைய இயேசுவுக்குள் தான் கலிகூர்ந்து கொண்டே இருக்க போகிறோம். We are going to be
rejoice in our Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனவே அந்நியமான அனித்தியமான மாம்சீகமான எல்லா காரியத்திலையும் கலிகூறாதபடி அதிலிருந்து எல்லாம் வெளியே வருவோமா. Let us come out so that we are not able to enjoy in any kind of strange things or lust of the flesh or money and materials. ஒரு புது வஸ்திரத்தை தரித்து விட்டு அதை பார்த்து கூட சந்தோஷப்படக்கூடாது. Even putting a new dress, we should not be rejoicing about it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதுவும் களியாட்டுதான். It's also reveling. எந்த காரியத்திலும் நம்முடைய ஆத்துமா கலிகூறக்கூடாது. Our soul should not rejoice anything. தேவனில் மாத்திரம் கலிகூற Let's வேண்டும். rejoice in God alone. அவர் சமூகமென் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தமே ஆனந்தமே, அவர் சமூகமென் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தமே ஆனந்தமே. அல்லேலூயா. Hallelujah. நமக்கு ஒரு அருமையான ஒரு பாஸ்டர் இருந்தார். We have a beloved pastor. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலன்னா ரூமை பூட்டிடுவார். When he is not able to bear the joy, he will shut the room. பூட்டிட்டு ரூம்லயே உருளுவார். He will be rolling in the room. அவருக்கு தேவனில் இருக்கிற சந்தோஷம் தாங்க முடியல. He was not able to bear the joy that he had in the Lord. உண்மையாகவே பரிசுத்தவான்கள் தங்களுடைய ஜீவியத்தில் அனுபவித்து தான் இதை கட்டி The இருக்கிறார்கள். saints have enjoyed in their life and composed this. அந்த சந்தோஷம் தாங்க முடியாம Not able to bear this ரூமை joy. பூட்டிட்டு ரூம்ல உருளுவார். Closing the room, they will be rolling in அவரால அந்த the room. சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாது. They are not to control the joy. அந்த தேவனுடைய அன்புல இருக்கிற அந்த சந்தோஷம், The joy in the love of God. தேவனில் இருக்கிற சந்தோஷம், The joy in the Lord. தேவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், Joy inside God. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிற The சந்தோஷம், joy in the fellowship with God. அதை நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் Until you find it out, இந்த ஜீவியம் கடினமாகத்தான் இருக்கும். this life will be difficult. அதை விடு இதை விடுன்னு சொன்னா கஷ்டமாகத்தான் Leave இருக்கும். this and that is difficult ஏன் for you. உன் ஆத்துமாவை பாவத்தை தேடி போகிறது? Why your soul is going search of ஏன் sin? உன்னால் அதை விட முடியல இதை விட முடியல என்று சொல்லுகிறாய்? Why you say I am not give up this and ஒரு that? காரியத்தை நீ தவறிவிட்டாய். You are missing on. உன்னுடைய ஆத்துமாவை தேவனில் கலிகூற வைக்க நீ தவறிவிட்டாய். You fail to make your soul rejoice in the Lord. இந்த ஆத்துமா தேவனில் கலிகூர்ந்து கொண்டே இருக்கும்போது When this soul is rejoicing in the Lord, வேற எதுவுமே இந்த ஆத்துமா நாடவே நாடாது. this soul should not lack for any other thing. ஒரு முறை நம்முடைய அருமையான நம்முடைய கிறிஸ்டியக்கா ஒரு முறை சொன்னாங்க. Once our beloved sister Christy told, நித்திய மகிமைக்குள் பிரவேசித்த அருமையான கிறிஸ்டியக்கா ஒரு முறை இப்படியா சொன்னார்கள். beloved sister who entered eternal glory spoke once. அவர்கள் மந்தார குப்பத்துல ஊழியம் செய்யும் போது When she was at Mandarakuppam, அப்பொழுது பாஸ்டர் கேசி வரிசை அங்க சின்ன பிரதரா இருந்தார். Pastor K.C. Varghese was a junior brother. அப்பொழுது ஒரு கடை தான் வாடகைக்கு எடுத்து அவர்கள் தங்கி இருந்தார்கள். They rented a shop and they were staying there. அந்த கடையில நடுவுல ஸ்கிரீனை போட்டு கடைக்குள்ள ஒரு பக்கம் சிஸ்டர்ஸ் ஒரு பக்கம் பிரதர். They provided a screen in the shop, one side brother, other side sister. கடை தான் மீட்டிங் ஹால், கடை தான் கிச்சன், கடை தான் பெட்ரூம், எல்லாமே தான். The shop is the meeting hall, it is the dwelling place, it is the bedroom. ஒரு நாள் சாப்பிட்டா அடுத்தது எப்ப சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. When they had one time food, there is no when they will get the another. ஒரு பக்கம் தரித்திரம் வறுமை, On one side poverty penury, இன்னொரு பக்கம் ஆத்துமாக்கள் இல்லை. another side no souls. ஆனா அவங்க சொன்னாங்க, She said அந்த நாட்களில சந்தோஷம் தாங்கவே முடியலையா அவங்களுக்கு. they were not able to bear the joy. அப்பொழுது ஒரு நாள் யோசித்தார்களாம், She thought once, பரலோகமே இந்த சந்தோஷத்துக்கு தோத்து போயிட்டு நினைச்சாங்க. the heaven will be defeated by this joy. பரலோகமே இந்த சந்தோஷத்தை பார்த்தா பரலோகத்துல இருக்கிற சந்தோஷம் கூட தோத்து போயிடுன்னு சொன்னாங்க. If the heaven looks at the joy, they will be defeated looking at the joy. நம்முடைய முற்பிதாக்கள், Our forefathers, நம்முடைய முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் our forefathers saints, இந்த சத்தியத்தை ரத்தத்தை சிந்தி ஸ்தாபித்து போயிருக்கிறார்களே, they have shed the blood and established the truth. அவர்கள் ஐஸ்வரியத்தை நம்பி அவர்கள் வரவில்லை. They did not trust on the riches and come forward. பணத்தை மனிதனை நம்பி இந்த ஊழியத்துக்கு வரவில்லை. They did not trust man and money and come to the அந்த ministry. நாட்களிலே தரித்திரமும் வறுமையும் பசியும் பட்டினியும் தான் இருந்தது. During those the poverty, penury and hunger and thirst. ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் இருந்த சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. They could not control the joy in the heart. இன்றைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? Today how many can say like என்னுடைய that? இருதயம் தேவனுக்குள் கலிகூர்ந்து கொண்டே இருக்கிறது எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many can say my heart is rejoicing in the Lord? இதை இன்றிலிருந்து பயிற்சியுங்கள். From today onward do exercise. கர்த்தர் நல்லவர், God is good.
ருசிப்பதற்கு மிகவும் நல்லவர். He is good to taste. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Oh, taste and see that God is good. அவரை ருசிக்கணும். You should taste him. ஆண்டவரை ருசிக்கணும். You should taste the Lord. இந்த ஏவாளும் அம்மாவும் ஐயாவும் என்ன பண்ணாங்க? What Eve, that Adam and she did. தேவனை ருசிக்கிறதுக்கு பதிலா கனியவே ருசிக்க போயிட்டான். Instead of tasting God, they tasted the fruit. வந்த தொந்தரவு அதுதான். That is the trouble. பிசாசு என்ன செஞ்சா? What the devil do? தேவனுக்குள்ள இருக்கிற ருசியை காட்டாம பழத்துக்குள்ள இருக்கிற ருசியை காட்டினான். He did not show the taste in God, show the taste in the fruit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனை ருசிக்க வேண்டிய அந்த அம்மாவும் ஐயாவும், That madam and sir who are to taste the Lord, ஆதாமும் ஏவாளும் Adam and Eve, என்ன செய்தார்கள்? what they did, சத்துருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள். they hearkened to the sound of the enemy. பிசாசு என்ன சொல்லி கொடுத்தான்? What the devil talked, அது பார்ப்பதற்கு இன்பமானது, pleasant to look at, புசிப்புக்கு நல்லது. good to eat. அந்த கனியில இருக்கிற ருசியை பத்தி டேஸ்ட போய் சொல்லிட்டே இருக்கிறான். They are describing the taste in the fruit. ஐயோ அதை சாப்பிட்டா அப்படி இருக்கும், How we feel it. அதை காட்டிக்கிட்டே இருக்கிறான். She is sweet. ஏவாள் பார்த்தாள், Eve saw, பறித்தாள், plucked, புசித்தாள், ate, புருஷனுக்கு கொடுத்தாள். gave to husband. ஐயாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் சாப்பிட்டான். Sir and madam eat. ஒரே நிமிஷத்துல நிர்வாணியாய் மாறி In the same moment they become naked. தேவனை ருசிக்க வேண்டிய மனிதன் The man who want to taste God, உலகத்தையும் பாவத்தையும் ருசிக்க முடியாம போய்விட்டான். he has gone to taste the world and the sin. இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? How is your soul? நீ தேவனுக்குள் கலிகூறுகிறாயா? Are you rejoicing in the Lord? என் ஆத்துமா தேவனுக்குள் கலிகூறுது என்று சொல்ல முடியுமா? Can you say, my soul is rejoicing in the ஓ Lord? என் ஆத்துமாவே, Oh my soul, தேவனுக்குள் கலிகூறு. you rejoice in the அவர் Lord. ருசிப்பதற்கு நல்லவர். He is good to taste. இந்த இயேசு ருசிப்பதற்கு நல்ல தெய்வம். Jesus is good to taste. அவரை ருசிக்க வேண்டும். You should taste him. அவருக்குள்ள இருக்கிற கிருபையை ருசிக்கணும். You taste the grace in him. அவருக்குள்ள இருக்கிற அன்பை ருசிக்கணும். Taste the love in him. அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை ருசிக்கணும். Taste the holiness in him. அவருக்குள்ள இருக்கிற ஜெயத்தை ருசிக்கணும். Taste the victory in him. அவருக்குள்ள இருக்கிற மகிமையை ருசிக்கணும். Taste the glory in him. அவருக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை ருசிக்கணும். Taste the light in him. அவருக்குள்ள இருக்கிற வல்லமையை ருசிக்கணும். Taste the power in him. ஹல்லேலூயா. Hallelujah. ருசிப்பதற்கு மிகவும் நல்ல தெய்வம். He is a good God to be tasted upon. நேசிக்க சிறந்தவர் இயேசுன்னு பாட்டு பாடுறோம். Jesus is good to be loved upon. We sing. ஆசைக்கு உகந்தவர். He is a desire to be. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை ருசிப்போம். We should taste him every நீ day. அவரை ருசிக்க தவறுவாயானால் If you fail to taste him, சத்துரு உன்னை வேற ருசிக்கு கொண்டு போயிடுவான். the enemy will take you to other taste. எப்போது தேவனில் ருசிக்க வேண்டும். Always taste the Lord. எப்போது தேவனுக்குள் கலிகூற வேண்டும். Always rejoice in the ஒரு Lord. முறை ஒரு பாஸ்டர் டான் ரூமுக்குள்ள போனார். One day, a pastor went inside God's room. அப்ப பாஸ்டர் டான் என்ன செஞ்சார்? ஒரு கேலண்டருக்கு முன்னால் நின்னுகிட்டு இருந்தார். Pastor Don was standing before a calendar. கேலண்டர்ல நின்னுகிட்டு இப்படி குதிக்கிறார். Standing before the guy was jumping. அந்த வசனம் ஒவ்வொரு நாள்லயும் ஒரு வசனம் போட்டிருக்கும். Every day there is verse written. அதுல ஏதோ ஒரு வசனத்தை பார்த்துட்டார். He saw some verse. அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. Not able to bear the joy. ரூமுக்குள்ளே குதிக்கிறார். அதை பார்த்து He குதிக்கிறார். was jumping, looking at நம்முடைய it. முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் இப்படி தான் Our ஜீவித்திருக்கிறார்கள். forefathers, saints lived like this. உலகத்துக்கு தவறான வழியை காட்டுகிறான் சத்துரு. The enemy is showing the wrong way to the world. நம்பாதே. Do not believe நீ it. அந்த கனியை புசியாதே. Do not eat that நீ அந்த fruit. கனியை தொடாதே. Do not touch that fruit. நீ அந்த கனியை பாராதே. Do not see that fruit. ஒரு நாள் இதை ருசிப்பாயானால் If you taste one day, நித்திய மகிமை இழந்து போவாய். you will lose eternal glory. நித்தியத்தை இழந்து போவாய். Lose eternity. நித்திய தேவனை இழந்து போவாய். Lose eternal God. நித்திய மகிமை இழந்து போவாய். You will lose eternal glory. நித்திய வீட்டை இழப்பாய். You lose eternal house. சத்துரு காண்பிப்பதை நம்பாதே. Do not trust what the enemy shows unto you. அவனுடைய வஞ்சகத்தை நம்பாதே. Do not believe his deceit. அவன் ஏமாற்றுவான். He will deceive you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை காட்டுவான். He will show the temporal joy. ஒரு முறை தானே அப்படின்னு சொல்லு. He will say only once. ஒரு நியூ இயர் சர்வீஸ் நடக்க போச்சு. New Year service was going on. அப்பொழுது நான் நியூ இயர் சர்வீஸ் கிளம்பிட்டு இருக்கிறேன். I took part in it. திடீர்னு ஒரு பையன் வந்தான். All of a sudden, fear, பிரதர் வர்ற வருஷத்துல இருந்து நான் சரியா இருக்க போறேன். From the next year onwards, I'll be all right. அதனால இன்னைக்கு நான் என்னென்ன தப்பு பண்ணுவேன் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். Whatever wrong I ought to do, I did today. இந்த ஒரு தடவை தானே எல்லாம் பண்ணிட்டேன். Only once I did. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சத்துரு உன்னை பார்த்து இந்த ஒரு தடவைன்னு சொல்றானே அது வஞ்சகம், நம்பாதே. The enemy looks at you and says, only once, it is cunning, deceit, do not believe it. ஒரு தடவை என்று உன் மனதில் விதைக்கும் போதே உடனே அவனை எதிர்த்து நில்.
When he think in your mind once, resist him at once. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இல்லாவிட்டால் சாதாரண ஒரு விருந்தாளியை போல வருவான், ஒரு எஜமானை போல உனக்குள் மாறி விடுவான். Otherwise he will come like a guest, he will become your master. எந்த பாவமுமே வரும்போது ஒருவனை அடிமைப்படுத்துகிறது போல் வராது. Every sin will not come as though it will be enslaving a person. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு விருந்தாளியை போல சும்மா ஒரு தடவை தான் சொல்லுவான். That's just a guest, just once it will say. அப்புறம் அதுல என்ன இருக்குது? What is in it? ஆண்டவர் மன்னிக்கிறவர். The Lord forgives. நீ சுத்திகரிப்புல எழும்பி நின்னு கர்த்தாவே மன்னிச்சிடுவார். In the sanctification meeting, I will ஒரு தடவைன்னு சொல்லி உன்னை ஏமாத்தும் போது சத்துரு பின்னால ஒரு வஞ்சகத்தை மறைத்து வைத்திருக்கான் என்பதை மறந்து போகாதே. When you deceive yourself saying only once, do not forget the enemy has written because your cunning work. அவன் அந்த ஒரு தடவை என்று சொல்லுகிறதா உன்னை நித்திய அழிவுக்கு வழி நடத்தக்கூடியதாய் மாறிவிடக் கூடும். The thing that he says once, which will be leading to eternal destruction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of God. அநித்தியமான எந்த காரியத்திலும் நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட வேண்டாம். Our hearts should not rejoice in a strange thing. மோசே என்ன சொல்லுகிறார்? What does Moses say? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் Rather enjoys the pleasures of this world. தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். He had chosen to suffer with the people of God. அவன் அநித்தியமான சந்தோஷத்தை வேண்டாம் என்று விட்டு விட்டான். He hated the pleasures of this world. நாமும் இந்த இடத்துல தீர்மானம் பண்ணுவோம். Let us make a decision right now. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது வேதம் யாரை மதிகேடன் என்று சொல்லுகிறது? Whom the Bible calls as the fool. தேவ அன்பு இல்லாமல் ஜீவிக்கிற கூட்டத்தாரை பார்த்து வேதம் மதிகேடன் என்று சொல்லுகிறது. The people who are not having the love of God, the Bible calls they are fools. லூக்கா 11ஆம் அதிகாரம் 41 42 வசனங்களை வாசிக்கும்போது இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்கிறோம். Luke's Gospel chapter 11 verses 41 and 42. வாசிங்க. உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலம் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். அடுத்தது வாசிங்க. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாம் மறுகொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவ அன்பை விட்டு விட்டீர்கள். You have left the love of God. நீ ஒருத்தலாம் வெந்தயத்திலையும் தசமா கொடுக்கலாம். You are giving tithe, mint and rue. அரிசி பருப்பு வெந்தயம் எல்லாத்திலையும் தசமா கொடுக்கலாம். Rice, dal, everything you give tithes. ஆனால் நீ தேவ அன்பை விட்டு விடுவாயானா? But you give up the love of God. தேவன் உன்னை பார்த்து மதிகேடன் என்று சொல்லுவார். The Lord looks at you and says, "Thou fool." அன்புதான் முக்கியம். The love is important. அன்புதான் பிரதானமான காரியமாக இருக்கிறது. Love is the most important thing. நித்தியத்தில் ஜெயிக்க போகிறது தேவனுடைய அன்பு. The love of God is going to walk eternity. இருதயத்தில் தேவ அன்பு இல்லாம If there is no love of God in the heart, எதை செய்தாலும் தேவன் உன்னை மதிகேடன் தான் சொல்றார். whatever you do, the Lord will call thou fool. இருதயத்தில் தேவ அன்பு இல்லாம நீ பாய் போட்டாலும் நீ மதிகேடன். If you spread the mat without love of God, thou art fool. இருதயத்தில் தேவ அன்புனால் நான் பிரசங்கம் பண்ணாலும் நான் மதிகேடன். If I preach without the love of God, I am a fool. இருதயத்தில் தேவ அன்பு இல்லாம என்ன செய்தாலும் மதிகேடன். Whatever I do without the love of God, I am a fool. தேவ அன்பை விட்டு விட்டீர்கள். You have given up the love of தேவ God. அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். The love of God should be present in our heart. தேவ அன்பு நமக்குள் இருக்கும்போது When the love of God is in us, இந்த அன்பை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம். we will be able to share this love to others. நம்மில் இருக்கிற தேவ அன்பை மற்றவர்கள் காண முடியும். Others can see the love of God in us. சிலர் புருஷனும் மனைவியும் பார்த்தா கடுக அந்த கொதிக்கிற எண்ணெயில தண்ணிய கடுக போட்டா பொரி பொரின்னு பொரியும், அப்படி பொரிப்பா. When we look at the husband and wife, sometimes just like the mustard is put in the hot oil, just like they are boiling. அப்படி பொரிவா. Like that boiling. கர்த்தர் உன்னை பார்த்து மதிகேடன் என்று சொல்லுவார். The Lord looks and says, "Thou fool." எதை செய்தாலும் சரி, Whatever you do, நான் இந்த கப்பை தூக்கி இந்த இடத்துல வச்சாலும் சரி தேவ அன்போடு நான் செய்ய வேண்டும். if I keep this cup in this place, I should do it with the love of God. இல்லாவிட்டால் பரலோகம் என்னை மதிகேடன் என்று சொல்லிவிடும். Otherwise, the heaven will call, "Thou fool." நித்தியத்தில் நீ யார்? In eternity, who are you? நித்தியத்தில் நீ எப்படி அழைக்கப்பட போகிறாய்? Eternity, how thou will be called? மதிகேடன் என்று அழைக்கப்பட போகிறாயா? Will they be called, "Thou fool"? இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது When you are separate from this body, மதிகேடனே என்கிற சத்தத்தை நீ கேட்க போகிறாயா? are you going to hear the sound, "Thou fool"? இந்த சரீரத்தை விட்டு பிரிய போகிற கடைசி நிமிஷம் எப்படி இருக்கும்? How the last moment when you are escaping from this body will be. கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவருடைய இரக்கத்தினால் By the grace of God, by the mercy of நான் God. அடிக்கடி இப்படி வானத்தை பார்த்துட்டு யோசிக்கிறது உண்டு. I very often look at the sky and you think. சரீரத்தை விட்டு பிரிய போகிற அந்த நிமிஷத்தை எத்தனையோ தடவை பார்த்து எப்படி இருக்கும் ஆண்டவரேன்னு யோசிச்சிருக்கிறேன். On many occasions, the moment when I will be departing from this body, நிச்சயமாக ஒரு நாள் இது பிரியத்தான் வேண்டும். definitely one day we got to depart. அந்த நாளை எத்தனையோ நாள் வானத்தை ஆண்டவரே மேல போகும்போது எப்படி இருக்கும், அப்படியே பிரிஞ்சு போகும்போது எப்படி இருக்கும், இப்படி யோசித்து பார்த்து I looked towards the heaven and how it would be nice when I departed from the body. அப்பொழுது என்ன சத்தத்தை கேட்க போகிறீர்கள்? At that time, what sound you will hear? இருதயத்தில் தேவ அன்பு இல்லாவிட்டால் If there is no love of God in the heart, நித்தியம் உன்னை மதிகேடன் என்று அழைக்கும். the eternity will call, "Thou fool." நித்தியத்தில் மதிகேடன் என்று அழைக்கப்படுவாய். You will be called, "Thou fool" in eternity. பரலோகத்தின் தேவன் உன்னை மதிகேடன் என்று அழைப்பார். The God of heaven will call you, "Thou fool." எல்லாத்திலும் நீ உண்மை
உண்மையா இருக்கலாம். You may be faithful in everything. இருதயத்திலே தேவான்பு இல்லை என்றார். If there is no love of God in the heart, நித்தியம் உன்னை மதிகேடன் என்று அழைக்கும். the eternity calls you thou fool. நித்தியத்தில் நீ யார்? Who are you in the love? நித்தியத்தில் நீ எப்படி அழைக்கப்பட How போகிறாய்? you will be in eternity? எனவே தேவான்பினால இருதயத்தை நிறைத்துக் கொள்ளுங்க. Fill your heart with the love of God. எதை செஞ்சாலும் தேவான்பினால செய்யுங்க. Whatever you do with the love of God. நமக்கு அமெரிக்கால அருமையான நமக்கு பாஸ்டர் மைக்கேல் தாமஸ் இருக்கிறார். My Pastor Michael Thomas, beloved pastor in America. ஒரு முறை அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். Once he gave his testimony. அவர் வாலிப பையனாக இருக்கும்போது When he was a young boy, அவர் ரட்சிக்கப்படாதவர். he was not saved. ஒரு நாள் கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கும் போது அப்படியே அந்த வழியா போயிருந்தோம், சத்தம் கேக்குதுன்னு உள்ள வந்து உட்கார்ந்தாராம். When the convention was going on, he was walking around, he came and sat. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாரு. He sat for some time. மறுபடியும் எழும்பி போய் விட்டார். Again போகலாம். he walked away. இதை ஒரு விசுவாசி பார்த்து கொண்டே இருந்தார். A believer was watching it. வேகமா ஓடி போய் பக்கத்துல போய் பிரதர் எங்க இருந்து வந்தீங்க? Very soon he ran fast. Brother, where did you come? இந்த போய் கேட்ட அந்த ரெண்டு அன்பான வார்த்தை அவரை தொட்டுச்சு. The loving words touched him. இன்னைக்கு அமெரிக்காக்கு சீஃப் பாஸ்டர். He is the chief pastor of America. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு ரெண்டு அன்பான ரெண்டு வார்த்தை Two loving words. அவருடைய பாவமான இருதயத்தை மாற்றிடுச்சு. His sinful heart was changed. நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவான்பு இல்லை என்றால் If there is no love of God, நித்தியம் நம்மை மதிகேடன் என்று சொல்லும். the eternity will call thou fool. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தினுடைய சமூகத்திலிருந்து மதிகேடனே என்கிற சத்தத்தை கேட்பாய். From the presence of the Almighty God, you will hear the sound thou fool. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் மனிதனை சிருஷ்டித்த பிறகு எல்லா அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்து விடவில்லை. When God created human beings, he did not entrust all the power to him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய அடிகளை தொடருவோமா. Let us proceed our steps with fear and trembling. இன்னும் சில காரியங்கள் உண்டு, கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு நாம் தியானிக்கலாம். Many more things which is the law of we shall meditate tomorrow. நம் நித்தியம் நம்மை எப்படி அழைக்க போகிறது? How the eternity would call us. நித்தியம் நம்மை எப்படி அழைக்க போகிறது? How the eternity would call us. நித்தியத்தில் நாம் எப்படி அழைக்கப்பட போகிறோம்? How you will be called the eternity. இந்த சரீரத்தை விட்டு பிரிய போகிற அந்த நேரம் எப்படி இருக்க போகிறது? The moment when we are departing from this body, how it would be. நான் சரீரத்தை விட்டு பிரியும் போது சிலர் இருக்கும் போதெல்லாம் பார்த்திருக்கிறேன், மிகவும் துக்கப்பட்டிருக்கிறேன். When I saw some people's spirit departing from their bodies, I am much grieved. ஆண்டவரிடத்துல போய் கேட்டிருக்கிறேன் நான். I asked God, ஏன் ஆண்டவரே இப்படி கஷ்டப்படணும்? why so much suffering? இப்படி அவங்களுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு அறிக்கை வருதே. Such a confusion thou coming. இத்தனை வருடம் இதில் ஜீவித்தார்களே. They lived for so many years. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. காரணம் இதுதான். This is the reason. இன்னும் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து தியானிக்கலாம். If it is, we shall continue to meditate. தேவன் நம்மை எப்படி கூப்பிடக்கூடாது? God should not call us. தேவன் நம்மை எப்படி கூப்பிட வேண்டும்? God should call us. கர்த்தருக்கு சித்தமானால் கடைசியாக தேவன் நம்மை எப்படி கூப்பிட வேண்டும் என்று தியானிக்கலாம். Finally, we shall meditate how God should call us. தேவன் நம்மை மதிகேடன் என்று அழைக்க கூடாது. The Lord should not call us thou fool. நித்தியம் ஒன்று உண்டு. There is eternity. நித்தியம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. Eternity is fast approaching. நித்தியம் நம்மை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. Eternity is fast approaching நாம் towards நம்முடைய us. கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. முழங்கால் படியிட முடிஞ்சவங்க தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுங்க. If you can kneel down, please kneel down. நம்மை மாற்றும்படியாக நம்முடைய இயேசு வந்திருக்கிறார். Our Jesus has come to change us. விட்டு விடும்படியாக அல்ல. Not to give up. உன்னை அழிக்கும்படியாக அல்ல. Not to destroy you. உன்னை நியாயம் தீர்க்கும்படியாக அல்ல. Not to judge you. சத்தியத்தை சொல்லி உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக. To tell the truth and bring you from that. நீ இந்த சத்தியத்துக்கு முன்பாக தலை வணங்குவாயானால், If you bow before the truth, நித்திய மகிமை உன்னை தேடி வரும். the eternal glory will come and நித்திய settle ரட்சிப்பு you. உன்னை தேடி வரும். Eternal salvation will come இல்லாவிட்டால் and இந்த சத்தியத்தை கேட்டு அப்படியே நீ திரும்பி போய் விடுவாயானால், go back hearing the truth. ஒரு நாள் நீ சத்தத்தை One கேட்பாய். day you will hear the sound. இந்த சரீரத்தை விட்டு பிரிய போக வேண்டிய ஒரு நேரம் வரும். The time to depart from the body will come. யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது. Nobody will be able to help நீ you. சேர்த்து வைத்த சொத்து உனக்கு உதவி செய்யாது. The property you own will not help you. உன்னுடைய படிப்பும் பணம் உனக்கு உதவி செய்யாது. Education, money cannot help you. ஆண்டவர் மாத்திரமே உனக்கு உதவி செய்ய முடியும். God alone will be able to help you. எல்லாரும் அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோம். Let us all catch hold of his feet. ஆண்டவரே, கடந்த நாட்களில் நான் மதிகேடனா ஜீவித்து விட்டேனே. Oh Lord, I lived as a fool in the past. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. Call unto இதோ God. அவர் உனக்கு சமீபமாய் He இருக்கிறார். is nigh unto you. உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்கட்டும். Let him hear உன்னுடைய your sound. சத்தத்தை அவர் கேட்கட்டும். Let him hear voice. உன்னை மதிகேட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவாராக. He will maybe deliver you from the foolishness. எல்லாரும் அந்த மதிகேட்டிலிருந்து வெளியே வருவோம். Let us all come out of the உன்னுடைய சத்தத்தை foolishness. உயர்த்துவாயாக. You exalt your sound. வெட்கப்படாதே. Do not be ashamed. வெட்கப்படாதே. Do not be ashamed. வெட்கப்படுவாயானால் Do not be ashamed. இந்த சரீரத்தை விட்டு பிரியும்போது When you are departing from the body, மதிகேடனே என்கிற சத்தத்தை கேட்பாய். hear the sound thou fool. அப்படி ஒருவரை கேட்க வேண்டாம். Nobody should hear நீ it. உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. Raise your sound. கர்த்தாவே, எனக்கு இரங்கும் என்று God, சொல்லுங்க. be merciful to me. என்ன நீர் மதிகேடன் என்று சொல்லக்கூடாது. Do not call me thou எல்லா fool. மதிகேட்டிலிருந்து என்னை வெளியே கொண்டு வரும். Take me away from all foolishness. எல்லா மதிகேட்டிலிருந்து வெளியே கொண்டு வரும். Take me away from all foolishness. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்க. Pray unto God. ஹalleluya. துடபகதபகதபக துடிபிகதபகதபக துடபக துடபானியா. துடிபிகதபகதபக துடபகதபக துடிபிகதபகதபக துடபானியா. ஒரு
மகிமையுள்ள இயேசு நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். Glorious Jesus has come into our midst. தன்னுடைய சொந்தத்தை தேடி வந்திருக்கிறார். He has come seeking the joy. தன்னுடைய சுதந்திரத்தை தேடி வந்திருக்கிறார். He has come seeking his என்னுடைய inheritance. சுதந்திரம் எங்கே என்று தேடி வந்திருக்கிறார். He has come seeking the inheritance. Where am I? தன்னுடைய சுதந்திரத்தை தேடி வந்திருக்கிறார். He has come seeking the நீ inheritance. அவரை பார்த்து சொல். You challenge him. நீ அவருடைய பாதத்தை பிடி. Catch hold of his ways. ஆண்டவரே என்னை மதிகேட்டிலிருந்து வெளியே கொண்டு வாரா. Lord, bring me out of my foolishness. இந்த சரீரத்தை விட்டு பிரியும்போது I am departing from this body. மதிகேடனே என்கிற சத்தத்தை நான் கேட்க கூடாது. I should not hear the sound, thou fool. கர்த்தரை நோக்கி சொல்லிக் கொண்டே இரு. Cry unto God. உன்னுடைய பெருமை உன் இருதயத்தை அடைத்து வைக்க வேண்டாம். Your pride should not shut your heart. நித்தியம் 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 நெருங்கி வருகிறது. Eternity, eternity, eternity fast approaching. நித்தியம் நெருங்கி வருகிறது. Eternity is fast நீ approaching. என்ன செய்ய போகிறாய்? What are you going to do? நீ எவ்வளவு நேரம் இந்த பூமியில இருப்போம் என்று தெரியாது. We do not know how long we will be upon this earth. ஒரு நிமிஷம். 1 minute. இன்னும் எவ்வளவு நேரம் இந்த பூமியில நம்முடைய பாதங்கள் இருக்குமோ தெரியாது. How long our future will be upon the earth, we are not நம்முடைய aware of it. நாட்களும் நேரங்களும் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. Our times and seasons are counted. எந்த நிமிஷம் இந்த பூமியை விட்டு நம்முடைய பாதங்கள் எழுந்தருளும்னு தெரியாது. We do not know at what moment our future will be lifted up from the இயேசு சீக்கிரம் வருகிறார் வருகிறார் வருகிறார். Jesus is coming soon. Jesus is coming soon. நீ Jesus is coming. என்ன செய்ய போகிறாய்? What are you going to do? இப்பொழுது நீ அவரை நோக்கி கூப்பிடு. Right now call upon him. உண்மையாக கூப்பிடுகிறவர்கள் மேல் The people called upon தேவனுடைய truly. கரம் வந்து அமர போகிறது. The hand of God will come and sit. தேவன் தம்முடைய கரத்தை உன்னுடைய தலையின் மேல் வைப்பார். Lord will place his hand upon your எல்லா head. மதிகேட்டிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். He will bring you out of all foolishness. எல்லா மதிகேட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவார். Bring out from all foolishness. நீ பரலோகத்தின் வெளிச்சத்தை காண்பாய். See the light of heaven. துடபகரபகரபக துடபகரபக துடபானியா துடபகடபகடபகடபக துடிபிகடபகட துடிபிகடபகடபகடபக துடிபிகடபகடபக துடபானியா கரபக துடபகரபக துட துடிபிகடபகடபக துடிபிகடபகடபக துடிபிகடபக துடபானியா கரபக துடபானியா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியினால் As the Lord loves you, அவர் உன்னோடு பேசிக் He கொண்டிருக்கிறார். is speaking to you. தன்னுடைய சுதந்திரத்தை அவர் தேடி வந்திருக்கிறார். You submit to us, Lord. தன்னுடைய சுதந்திரத்தை அவர் தேடி வந்திருக்கிறார். He has come seeking the inheritance. சிலரெல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. Some are keeping silent. கவனிங்க, நீங்க ஏதோ நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் சொல்ற காரியம் இதல்ல. This is not the thing you can say tomorrow I will see to it. இன்று நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிக்க போகிறாய்? You die today, where will you spend your eternity? இன்று நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய்? You die today, where will you spend your eternity? இன்று எக்கால சத்தம் மத்திய ஆகாயத்தில் கேட்குமானால் உன்னுடைய நிலவரம் என்ன? If the trumpet sound is heard today, in the கூப்பிடு, middle, அவரை நோக்கி கூப்பிடு. call upon him. அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக்கொள். Catch hold of his feet. அவருடைய பாதத்தை பிடித்து கதறு. Catch hold of his hand. Cry. அவர் உனக்கு மன்னித்து உன்னை மதிகேட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவார். He will forgive and bring you out of his எல்லா foolishness. மதிகேட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவார். He will bring out from all foolishness. ஓரி பகர பகர பக துட பகர பகர பக துட மாரியா கர பக துட பகர பக துட துடிமிகுட பகுட பக துடிமிகுட பகுட பக துடிமிகுட பக துடிமிகுட பக துட மாரியா. நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்ல எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா. நீரல் எங்களுக்கு பூலோகத்தில் யாருண்டு ஜீவனா. துடபகர பகர 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 பக துடபகர பக துட துடிபிகுட பகட பகட பக துடிபிகுட பகட பக துடிபிகுட பக துடமாடியா. ஹalleluya 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 ஹalleluya. துடபகட பகட பகட பௌஷபட பகட பக துடிபிகுட பகட பக துடிபிகட பக துட. கர்த்தரை விட்டு விடாதே. Do not give up the Lord. ஆண்டவரை விட்டு விடாதே. Do not leave the Lord. நீ அவருடைய பாதத்தை இறுக பிடித்துக்கொள். Catch hold of his நீ firmly. அவருடைய பாதத்தை விடாதே. Do not give up the ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல். Say, Lord, be merciful. என்னுடைய to me. மதிகேட்டிலிருந்து வெளியே என்னை கொண்டு வரும் என்று சொல். Bring me out of my foolishness. You say unto him. ஹalleluya. துடபகர பகர பக துடிபிகட பகர பக துடப